கருப்பழனியப்பன் அவர்கள் எங்கு இருப்பார்களோ அங்கு பலகரப்பையா அவர்கள் வரமாட்டார்கள். நேத்தும் நிறைய பேரை பிரஷர் பண்ணி நேத்தும் வரவிடாம நிறைய அடேங்கப்பா அதை மீறி வந்தவங்க தான் அது. நீ தமிழ்நாடு அரசுக்கு யோசனை சொன்னவர்ல, இந்து சமயம் நல்லா அத்துறையில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? இது திராவிட சமயம் இல்லையா என்று சொல்லி இருந்தால் இப்ப திடீர்னு இந்து ஆயிட்டீங்க, ஒளியும் போது நீங்க இந்து ஆயிடுவீங்க. எவனோ ஒருவன் நம்மை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறான். அதனால் இந்து மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய வேற்றுமை ஏற்பட்டு இன்னொரு பிறந்த மார்க்கத்தை விட்டு இன்னொரு மார்க்கத்துக்கு போவதற்கு காரணம் காதல் தான் பெரும்பாலும் புரிஞ்சுக்கிறான். ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணா அதன் காரணமாக அவன் இஸ்லாமிய ஆனான். முஜாஹிதானது அப்படி அல்ல. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஒருத்தனை அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாம ஒரு வச்சிருப்பீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நான் சண்டை போடுவேன். அவனுக்கு முகமே எனக்கு மறந்து, கூட பிறந்த சகோதரி தான், அவன் முகமே எனக்கு மறந்து போச்சு. அவன் முகத்தை நான் மறந்துட்டேன். நான் அது என்ன என் மேல இவ்வளவு ஒரு உங்களுக்கு வருமோ என்ன எனக்கு. இந்த 75வது இதுக்கு கூப்பிடல. அங்கதான் எனக்கு விளங்கிடுச்சு நமக்கு எந்த கார்டு போட்டுட்டாங்க அப்படின்னு. எவனாவது ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள அடுத்த வருஷம் கிறிஸ்டியன் ஆயிட்டாங்கன்னா இந்த கிறிஸ்மஸே நடத்திக்கலாமே. ஒரு வீட்டுக்குள்ள நினைச்சு பாருங்க, ரம்ஜானுக்கு பிரியாணி நடக்கும், கிறிஸ்மஸுக்கு கேக் கொடுப்பாங்க, தீபாவளிக்கு உளுந்த வடை இருக்குன்னா அதை விட சிறந்த அழகான வீடு இந்த மாநிலத்துல எந்த வீடு இருந்த முடியும்? எங்க அப்பாவும் பலகரப்பையாவும் 30 வருஷமா பேசிக்கிறது இல்ல, நேத்து தான் சேர்ந்துக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்த சேர்த்து வச்சிருக்கீங்க பாருங்க. நேற்று விழாவில் அந்த ஃபைனலா எல்லாரும் ஒன்னா உட்காந்து எடுத்த போட்டோவை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்தது. பாதி குடும்பம் தான் அது. நேற்று எடுத்த போட்டோ இருந்துச்சு. அந்த குடும்பம் அது சரியா சொல்லணும் 40% குடும்பம் தான். இந்த வீட்டுடைய உறுப்பினர்கள் வெறுமனே ஒருத்தர், அதாவது ஆவணம் பழனியப்பனுக்கு பிறந்த 9 பிள்ளை இருக்குல்ல, அந்த 9 பிள்ளைகளுக்கு பிள்ளைய பிறந்துச்சு இல்ல, அந்த பிள்ளைய மட்டும் இந்த வீட்டுல கூட்டினா இந்த வீட்டுக்குள்ள 116 பேர் இருப்பாங்க. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. வணக்கம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இன்னொரு மதத்திற்கு நான் போகணும்னு விருப்பப்பட்டு அந்த மதத்துக்கு மாறினால தன்னுடைய குடும்பத்தின் பல உறவுகளையும் மறுபடியும் சந்திக்க முடியாம, பேச முடியாம, உறவு கொள்ள முடியாம பல்வேறு இன்னல்களுக்கு, பல்வேறு சிரமங்களுக்கு, மனப்புழுக்கத்துக்கு ஆளாகிறார். அவரை திருப்பி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவினர்களும் ஒரு நிகழ்ச்சிக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவருடைய அண்ணன் நினைக்கிறார். அதற்காக என்ன நிகழ்ச்சி பண்ணணும்னு அவர்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணி அவருக்கு பிடித்த ஒரு மிலாது விழாவை, மத நல்லிணக்க மீலாது விழா அப்படின்னு காரைக்குடியில் நடத்துறாரு. அந்த அண்ணன் கருப்பழனியப்பன், அவருடைய தம்பி முகமது முஜாஹித், அவர்கள் இருவரும் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட விருந்தினர்கள். அந்த 25 வருஷ அவர் பட்ட புழுக்கங்கள், நேற்றைய நிகழ்வு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து அவங்கள்ட்ட உரையாட போறோம். உங்கள்கிட்ட பேசுவோம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல தம்பிட்டு இருந்தா நல்லா மீலாது விழா எப்படி இருந்தது? ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மிக்க மகிழ்ச்சி. அது சொல்லணும்னா மகிழ்ச்சி, அது வார்த்தைகளால அதை வெளிப்படுத்த முடியாது, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அது எனக்கு. நான் அந்த 25 வருஷம் நீங்க பட்ட விஷயங்கள்லாம் கேட்கணும். அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல உங்க அண்ணங்கிட்ட நீங்க என்ன பேசணும், என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? நன்றியை தவிர வேற என்ன சொல்ல வேண்டிய எனக்கு நன்றின்னு தான். அதுக்கு தான் நன்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, நன்றி தான் சொல்லணும். நான் வேற என்ன சொல்லணும்? நான் எனக்கு 1 வருஷம் தான் பழக்கம், நீண்ட பழக்கம் அண்ணனோட எனக்கு கிடையாது. பழக்கம்னா என்ன, சின்ன பிள்ளைல எல்லாம் ஒன்னா ஓடி ஆடி தெரிஞ்சு சின்ன வயசுலயே அப்படி இருக்குமா இருக்க மாட்டோம்ல. அவன் வயதை ஒத்த ஒரு ஆளோட தானே இருப்பான். ஒரு வித்தியாசம் என்ன வயசு டிஃபரன்ஸ்? 5 வருஷம். ஆமா 5 வருஷம். அதுக்கப்புறம் நான் அண்ணன் பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. நம்ம என்ன, நான் ஒரு பிம்பா அண்ணனை நினைச்சு வச்சிருப்பேன், பெரிய டேரக்டர், பெரிய அதனால அப்போ பெருசா போகல. அண்டி போல நான் பெருசா பேசினதே இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தொடர்பு. அண்ணன் 1 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பழக அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப அது பிடிச்சி போச்சு. செலிபிரிட்டி எல்லாம் ஊருக்கு தாண்டா, வீட்டுக்குள்ள அண்ணன், தம்பி, மச்சான், ஐத்தான் செலிபிரிட்டி எல்லாம் ஊருக்கு தாண்டா. சகஜமா பழகம் ரொம்ப உள்ள ஒன்றிருச்சு. அது கருத்துக்களும் 2 பேர் கருத்துக்களும் சிந்தனைகள் எல்லாம் அதாவது கோர் சப்ஜெக்டே வேற, கோர் டிபார்ட்மெண்ட் வேற வேற, டோட்டலா எதிர் திசையில இருக்க 2 பேரும். மற்றபடி உள்ள எல்லா விஷயங்களும் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆதரவே என்ன அப்படின்னா, நீ நினைச்சதை செய்யலாம்ப்பா
அது ஒண்ணுதான் எனக்கு பிரச்சனையே. அது உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு குடும்பத்துல சொன்ன ஆளு எங்க அண்ணன் தான். எனக்கு உனக்கு பிரச்சனை, நீ நினைச்சதை செய்யறதுக்கு உனக்கு தடையே இல்லப்பா. இங்க நாட்டுக்கே நான் தடை இல்லைன்ற வீட்டுக்குள்ள எப்படி நான் தடையை ஒத்துக்குருவேன்? இல்ல, ஒரு 25 வருஷமா அவர் பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆனா அவருக்காக ஒரு ஃபங்க்ஷன், அவர் விரும்புற எல்லா உறவினர்களும் ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைச்சு மீளாத விழான்னு ஒண்ணு நடத்துறீங்க. என்ன அவர் என்ன சொன்னாரு? எது இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு உங்களை ரொம்ப உத்வேகப்படுத்தி, வழக்கத்துக்கு மாறா கருப்பணியப்பன் சார் ரொம்ப ஆர்வமா இந்த நிகழ்ச்சியை ரொம்ப வெற்றிகரமா நடத்தணும்னு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டீங்க. தனிப்பட்ட ரீதியில எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். அது என்ன உங்களுக்குள்ள ஏற்படுத்தின தாக்கம் என்ன? நான் எப்பவுமே தம்பிக்குன்னு நான் பொதுவாகவே என்ன செய்வேன் அப்படின்னா, மனிதர்கள் எல்லாரும் கூடி வாழ பிறந்தவர்கள். சரியா? அதாவது நம்ம இவன் தம்பின்னு இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே பொதுவாக ஒரு பெரிய குடும்பங்களில் பல விரிசல்கள் இருக்கும், பல மனத்தடைகள் இருக்கும். அண்ணன் தம்பியோட பேச மாட்டார், தம்பி தங்கச்சியோட பேச மாட்டான், இவன் வந்தா வரணும். நான் அப்பொழுதெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, அதில் ஒருத்தர் இருப்பான்ல எல்லாரோடையும் பேச விரும்புகிறவன், அந்த விழாவுக்கு எல்லாரும் போயிருங்க. பெரிய அண்ணனுக்கு கடைசி தம்பியை பிடிக்கல அப்படின்னா அந்த பெரிய அண்ணன் கடைசி தம்பியை கூப்பிட வேண்டாம். ஆனால் நடுவில் ஒரு தங்கச்சியை அவள் வீட்டில் விழா நடத்துகிறானா, நீ பெரிய அண்ணனும் போ, கடைசி தம்பியும் போ, இதில் ஒன்றும் கிடையாது. நீ போய் பார்க்க போய்விட, நீ 2 பேரும் பேசிக்காத, தனித்தனியாக திரும்பி உட்காந்துக்க. ஆனால் அவள் விரும்புகிறா நீ 2 பேரும் வரணும்னா, அண்ணனும் வரணும் தம்பியும் விரும்புகிறான்னா, அண்ணன் என்னைய கூப்பிட்டா தம்பியை நீ கூப்பிடக்கூடாது, தம்பி வந்தா அண்ணன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்வது என்பது கிட்டத்தட்ட ஃபாசிஸ்ட் தானே இல்லையா? இது என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா, நான் இந்த சமூகத்தில் ஒரு முக்கியமான ஆள், சரியா? நான் வந்தால் 10 பேருக்கு தெரியும், நான் வரணும்னு நினச்சா என் விருப்பப்படி நடத்து. ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தான் உங்கள் 2 பேத்துக்குள்ள நிறைய பழக்கம் நடந்திருக்கு. நீங்களும் பல்வேறு விஷயங்கள், பல கஷ்டங்களை குடும்பம் சார்ந்து இருந்தாலும் அதை ஓப்பனே பண்ணதில்லை எங்கேயுமே. நம்மளே கூட உங்கள் வாழ்க்கை குறித்தே ஒரு நான் ஷோ பண்ணியிருக்கோம், அதில் கூட நீங்கள் எங்கேயும் ஓப்பன் பண்ணலை. திடீர்னு ஒரு மேடை, அந்த மேடையில் உங்களை மீறி அதை கொட்டுறீங்க. அப்போ இவர்கிட்ட பேசுன இவர் பட்ட வழிகளும் சேர்ந்து தான் அதை பேச வைக்குதா? ஆமாம். என்னன்னா இது தொடர்ச்சியாக எல்லாருக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ளே எப்பொழுதுமே வந்து போய் இருந்து எல்லாரோடும் இருக்கேன். ஒரு இடத்துல நானும் முஜாஹித்தை எந்த இடத்துல வேறுபடுறோம் அப்படின்னா, அவன் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை விரும்பி உணர்ந்து மாறுறான். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாரும் ஒருவர் இன்னொரு பிறந்த மார்க்கத்தை விட்டு இன்னொரு மார்க்கத்துக்கு போவதற்கு காரணம் காதல் தான் பெரும்பாலும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணா அதன் காரணமாக அவன் இஸ்லாமிய ஆனான், ஒரு இஸ்லாமிய ஆணை கல்யாணம் பண்ணா அதன் காரணமாக அவன் இஸ்லாமியன் ஆனான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும். முஜாஹித் ஆனது அப்படி அல்ல. பழனியப்பனா இருந்த முஜாஹித் எங்கே ஆகுறான்னா, அவனுக்குள்ள பல கேள்விகள் இருக்கு, பல தேடல்கள் இருக்கு. அந்த தேடலை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான், தொடர்ந்து தேடுறான். எல்லா மதமும் அன்பைத்தான் போதிக்குதா அப்படின்னு கேட்டால் அதில் முஜாஹித்துக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆமாம், எல்லாம் அன்பை தான் போதிக்குது. ஆனால் இஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கதா நம்புறான். என்ன காரணம் சார்? ஏன்னா சாதி ரீதியாக அடுக்குமுறைகளை இல்லை அதில் ரொம்ப பாதிப்பை சந்திக்கிற பலரும் இந்த மாதிரி மதம் மாறுறது இயல்பு. நம்ம சாதிகள் பார்க்கலனாலும் இங்க சமூக அடுக்குலையும் இப்ப நீங்க இருக்கிற சமூகம் எல்லாத்துக்கும் நிறைய வெளியில தெரிஞ்சது. அது ஒரு உயர்ந்த சமூகமா தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மதம் மாறதுக்கான காரணம் காதலும் இல்ல, சமூக பிரச்சனைகளும் இல்ல. அதுதான் ரொம்ப மேன்மையானதா இருக்க முடியும். ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஒளிஞ்சுக்க இடம் தேடல. அது ஒளிஞ்சுக்கிறதுக்காக போலனா நான் இயல்பாவே அந்த இடத்துல நல்லா காத்து வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இடத்துல உட்கார்ந்தோம் முதல்ல என்னங்க செய்வோம், இடத்துல வெளிச்சமும் காத்து வருதான்னு நினைப்போம். அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க நல்ல வெளிச்சமும் காத்தும் வருது, அங்க போய் உட்காந்துக்கோமே நினைக்கிறான். அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ் இருக்கு. அண்ணன் சொன்னாங்களா ஃபோக்கஸ்ன்றது, அது தெரிஞ்சு சொன்னாங்களா தன்னால சொன்னாங்களா எனக்கு தெரியல. அது ஃபோக்கஸ் இருக்கு கண்டிப்பா. அதாவது இஸ்லாத்துல ஒரு 5 நான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருத்தர் நான் சந்திச்சேன், எனக்கு எத்தனையோ இஸ்லாமிய 20 வயசுல. ஆமா 20 வயசுல என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் பேர் ராஜ்கமல் ஹமீத், என்னுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் இஸ்லாமிய நண்பர்கள், எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் 6ஆவதுல இருந்து ஒன்னா தான் படிக்கிறோம். ஆனா அவன் அத்தனை 10-15 வருஷமா என்கிட்ட இஸ்லாத்தை பத்திலாம் எதுவுமே பேசுனது இல்லை. அதனால விளையாண்டுட்டா. அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு, வந்து உட்கார்ந்தப்ப அவர் ஒரு விஷயம் எனக்கு சொன்னார். அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு உள்ளத்துல ஒரு 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 தைத்தலை ஏற்படுச்சு, ஒரு தச்சிச்சு, ஏதோ ஒன்று சம்திங் சொல்றாரு எவர்னு யோசனை ஏற்படுச்சு. அவர் சொன்னாரு, இதை பாருப்பா, நீ இறைவன் ஒருவன் அப்படிங்கிறதுல உலகத்துல யாருமே வேறுபடலை. ஒருத்தருக்கு கோவம் வந்துருச்சு, ஏதாவது ஒரு அநியாயம் செஞ்சுட்டான், அவருக்கு ஒரு கோவம் வந்துருச்சுன்னா உடனே கோவத்துல என்ன சொல்லுவாருன்னா, உண்மையை சொல்லுவார். கோவத்துல அந்த ஆண்டவன் ஒருத்தர் இருக்காண்டா, அவனை பார்த்துக்குவான்டா அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஆண்டவன் ஒருத்தர் அப்படிங்கிறது பரம்பொருள் ஒண்ணு, சூப்பர் நேச்சுரல் பவர், எங்க போனாலும் ஒரு இறைவன்றதுல எல்லாருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயம். அவர் இன்னொரு சேர்த்து சொன்னாரு, அந்த ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னார். இறைவன் ஒருத்தன் தான், அதுல கருத்து வேறுபாடு கிடையாது, அதுல யாருக்கும் இல்லை, ஆனா அவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னார். அது புதுசா இருந்துச்சு, அது வேற எங்கேயும் எனக்கு இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் தேட ஆரம்பிச்சேன். நான் மாறவெல்லாம் இல்லை, அவர் சொன்ன விஷயம் கொஞ்சம் எனக்கு அந்த நாட்டம் உருவானுச்சு. அதுலதான் ஒரு ஆர்வம் முதல்ல உருவானுச்சு.
சிந்திக்கிறது அப்படிங்கிறது எங்க குடும்பத்துக்கே உள்ள இயல்பு. மனிதர்களுக்கே அது உள்ள வந்து இயல்பு. ஆழமா இல்ல இந்த குடும்பம் சொல்லும் போது என்ன சொல்ல வர்றாங்க, எல்லாத்த பத்தியும் உரையாடுற, எல்லாத்தையும் பேசுற, தனக்கு தோணியதை கொஞ்ச காலம் செஞ்சு பார்க்கறது இந்த குடும்பத்துல அதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. எங்க தாத்தா இருந்துச்சு. காலத்துல எல்லார் காலத்துலயும் இருந்துச்சு. Okay. வீட்டுக்குள்ள ஸ்பேஸ் இருந்துச்சு. Okay. ஸ்பேஸ் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஏதோ செய்யலாம், தைரியம் இருந்துச்சு. பெரிய குடும்பம் எல்லாருக்கும் தைரியம் இருந்துச்சு. உள்ள போய் என்னன்னு தான் நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் புரட்ட ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் புரட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப மற்றதுல எல்லாம் எனக்கு வித்தியாசம் பெருசா தெரியலண்ணே. இப்போ அதாவது இஸ்லாத்துடைய கடமைகள் 5. அதுல வந்து முதல்ல வந்து நம்பிக்கை, அதுக்கப்புறம் வந்து தொழுகை, வணக்க வழிபாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜக்காத்து, அந்த தர்மம் கொடுக்கறது, அப்புறம் வந்து விரதம் நோன்பு இருக்கிறது, அப்புறம் ஹஜ்ஜு செய்யறது. இது எல்லாமே எல்லாத்துலேயுமே இருக்குது. விரதம் இருக்கிறது எங்கள் அம்மா வந்து மகிஷாசுர மர்தினி விரதம்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது வந்து பயங்கரமான விரதம். அது விரதம் எல்லாத்துலேயுமே இருக்குது. தர்மம் கொடுக்க சொல்லி எல்லா மார்க்கமும் சொல்லுது. ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்க சொல்லி சொல்லாத இதுவே கிடையாது. புனித யாத்திரை எங்க அம்மா காசிக்கு ராமேஸ்வரத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. காஜிரா புனித யாத்திரைன்றது இது எல்லாமே மட்டும். ஆனா அந்த சில போக்கஸ்டா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அது இதை கடமையாக்குறது. இது எல்லாத்தையும் வருமானத்தில் இத்தனை % தர்மம் கொடுக்கணும்னு சொல்லுது இஸ்லாம். கட்டாய கடமை. நிதி மிகுந்தவர் பொற்கோய்தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஏது மற்றோர் வாய்ச்சொல் அருளீர், இதை முடிஞ்சதை பண்ணுப்பான்னு தான் சொல்லுமே ஒழிய இவ்வளவு பண்ணணும் கட்டாயம் அப்படி சொல்லாது. ஆனா இஸ்லாம் இவ்வளவு பண்ணணும் சொல்லும். அதுக்கு மேல விருப்பம், ஆனா குறைஞ்சபட்சம் இதை பண்ணணும் சொல்லும். அது ஃபோக்கஸ் சொல்ல வரும். நிர்ணயிக்கிறாங்க இத்தனை வேலை. அது இந்த நிர்ணயிக்கப்பட்டது, கட்டாயமாக்கப்பட்டது, நீ கட்டாயமா கொடுத்துதான் வச்சிருக்கியா, நீ கட்டாயமா கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு தான தர்மத்தை கட்டாயப்படுத்துறது இருக்கிறது எல்லாத்துலயும் இருக்குது. சில விஷயம் ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே, அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி நீங்க மாறலாம்னு நினைக்கிறீங்க? மாறலாம்னு நினைச்சேன், மாறிட்டேன். யார்கிட்டயா டிஸ்கஸ் பண்ணீங்க? குடும்பம் முழுக்க டிஸ்கஸ் பண்ணேன். ஏன்னா நேத்து சார் வந்து அவருடைய ஸ்டேஜ்ல பேசும்போது உரையாடணும், குடும்பத்துல உரையாடணும், நீங்களும் வாங்க இந்த ஃபங்க்ஷனே நீங்க போய் நடத்துங்க தம்பி அப்படின்னு சொல்லி நான் தம்பியை தான் எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னா. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அந்த உரையாடினேன். அந்த உரையாடல் ஒரு சின்ன வேறுபாடு சொல்றேன். நான் என் வீட்டில் பண்ற ஒரு சாதி மறுப்பு திருமணம். நான் சாதி மறுப்பு திருமணம் பண்ணல, நான் காதல் திருமணம். அந்த காதல் போது நான் சாதி பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டேன். அதனால வந்து அதுக்கு பேர் சாதி மறுப்பு திருமணம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சரியா? நம்ம நோக்கம் ஒன்றும் அது கிடையாது. ஆனால் அது கல்யாணம் பண்ண பிறகு தொடர்ச்சியாக இந்த வீட்டுக்குள்ள நான் வந்துக்கிட்டே இருந்தேன். என்னை எவரெல்லாம் அழைத்தார்களோ அவர்கள் வீட்டுக்கெல்லாம் போனேன். மற்ற ஆள் எல்லார்ட்டையும் பேசினேன். நான் எங்கள் அத்தைகிட்ட பேசினேன், மாமாட்ட பேசினேன், போனேன், வீட்டுக்கு போனேன். அவர்கள் அழைத்தால் என் குடும்பத்தோடு போனேன். ஐயையோ நம்ம வந்து வேற ஒரு சாதியில் கல்யாணம் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறக்காக எனக்கு அதை பற்றி ஒரு தயக்கம் இருந்ததில்லை. ஏன்னா உலகமே அதுவாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். சரியா? அப்படியே போயிட்டேன். இவங்க ஒரு இடத்துல எந்த இடத்துல வந்து தம்பி வந்து லேசாக வந்து பின்தங்கினா அப்படின்னா அவனுடைய தாய் தந்தையிட்ட பேசிக்கிட்டே இருந்தான். அந்த தாய் தந்தை உடன்பிறந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட இருந்தவங்க இருக்காங்கல்ல, மற்றவங்கலாம் இருக்காங்கல்ல, இந்த சமூகம் இருந்துச்சு இல்ல, அவர்கள் யாருக்கிட்டையும் பேசாம விட்டு விலகாது. நீங்க சொன்ன ஒரு இது ஆரம்பம். அம்மா அப்பா கிடையாது. ஸ்டார்டிங்ல உள்ள வர்றப்ப நான் பேசினேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அப்போ வந்து என் குடும்பத்துக்குள்ள அப்பவே வந்து சொன்னாங்கல்ல அண்ணன் தங்கச்சியை பிடிக்காது அந்த மாதிரி இருந்துச்சு உள்ளுக்குள்ளாரையும். அப்போ எங்க அப்பச்சியோட பேசக்கூடிய, எங்க அப்பாவோட பேசக்கூடியவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டேன். அப்போ நான் மதுரை லா காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ தான் ஜாயின் பண்ணி இப்போ பிபிஏ முடிச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். சில பிரச்சனைகள்லாம் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ சொன்னேன், எல்லார்ட்டையுமே பேசினேன். அப்போ எல்லாரும் ஒரு வியர்டாக தான் நம்மளை வியர்டாக பார்த்தாங்க. இந்த வீட்டில் தான் டிஸ்கஸ் பண்ணீங்களா? இந்த வீட்டுக்கு வரப்போக இருந்தோம். அவங்க வீட்டுக்கு விழாக்களுக்கு தானே வரணும். எங்கள் ஐயா இறந்ததுக்கு பிறகு வீட்டில் யாரும் குடியிருக்கல, இங்கே பர்மனன்ட் ரெசிடென்ட் யாரும் கிடையாது. அவங்க வீட்டுக்கு போவோம், இங்கேயும் வருவோம். எப்போ நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் சொல்லி வியர்டா என்ன வித்தியாசமா நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு விலகி போனாங்க, அப்படியே எல்லாரும் விலகி போனாங்க பின்னாடி. அதுக்கப்புறம் சில நிகழ்வுகள், சில அந்த விலகி போற இடத்துல கூட நம்ம வந்து இல்ல இந்த மதம் அப்படிங்கிற விஷயம், இந்த உறவுகள் அவங்க புரிஞ்சுக்க வைக்கணும், அதுக்காக நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? அது ரொம்ப சின்ன வயசு, நான் 21 வயசு தான் எனக்கு. அப்பதான் முடிச்சிருக்கேன். டெசிஷன் எடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அதை முடிவு எடுத்துட்டாங்க. அதை மற்றவர்களை அதற்கு பேசப்படுறது கன்வின்ஸ் பண்றதுக்கோ அது தெரியாததுனால ஆனா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, என்னுடைய ஒரு அண்ணனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, அண்ணனுடைய தாய் தகப்பனுடைய சப்போர்ட். எனக்கு அது கிடைக்கல. எனக்கு வந்து அறவே கிடைக்கல. இப்போ எங்கள் மாமனார் இருக்கிறாரு. எங்கள் மாமனார் வந்து ரொம்ப பெரும்போக்கான ஆள். எப்படின்னா, நான் தான் மூத்த மருமகன். என்னுடைய கொழுந்தியாவுக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு அவங்க மனசில் என்னன்னா, ராசி மாப்பிள்ளை வந்தால் தான் ராசி அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. நீங்கள் தான் வரணும் மாப்பிள்ளை. நானே வீட்டுக்காரமாக தான் போவோம். 2வது தங்கச்சி
அவரோட 2வது தங்கச்சி மாப்பிள்ளை பார்க்கறதுக்காண்டி நாங்க என்ன போனோம், வந்திருந்தாங்க நேற்று கணேசன் சொல்லி அவங்க மாப்பிள்ளை என்னுடைய சகல வந்திருந்தாங்க, குடும்பத்தோட வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நாங்கள் தான் மெட்ராஸில் பெருங்குடிக்கு போய் மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். பேசிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள். அப்போ கணேசன் சகலை கேட்டால, என்ன அண்ணன் தாடி வச்சுக்கிறாங்களே, பெரிய தாடியாக வச்சுக்கிறாங்களே. டக்குனு எங்கள் மாமனார் குறுக்கிட்டு, முருகனுக்கு வேண்டுதல் வீட்டுக்கார ரொம்ப குடிச்சுக்கிட்டு சிரிக்கிறா. அப்படி அந்த கணேசன் கேட்கல, என்ன முருகனுக்கு வேண்டி தாடி வச்சவரு மீசையை மட்டும் கட்டிருக்காரு. இல்ல கொஞ்சம் மீசையை வளர்த்துட்டு போயிருவேன், அதுலதான் தெளிவா இருக்கும். கொஞ்சம் லேசா மீசையை முடிய வளர்த்துட்டு போயிருவேன் அவன் மட்டும். அந்த மாதிரி விஷயம் போறப்ப அப்புறம் பேசி முடிச்சு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, இல்ல மாப்பிள்ள மாப்பிள்ளைய பார்க்க போறப்பயே மூத்த மகளும் மருமனும் பாயாயிட்டாங்கன்னா நல்லா இருக்காது, போக தெரிஞ்சுக்கிட்டலாம். அதெல்லாம் ரொம்ப பெரும்போக்கான ஆள் அவங்க. எல்லா கல்யாணத்துலயும் இந்த கூட்டு பக்கத்துல டிக்க வச்சுருவாங்க. நீங்க தாடி வச்சுக்கணும் எவன் கேட்க போறேன். இன்னைக்கு ஒரு நாள் எவனா ஒருத்தர் கேட்டேன் அப்படின்னா நாளைக்கு மறந்துட்டு அவன் வேலையை பார்க்க போயிருக்கான். ஆனா அப்பா அம்மாட்ட அந்த சப்போர்ட் இல்ல. அங்க மாமனார் அவன் ரொம்ப வலுவா ஆதரிச்சார். அதாவது அது உங்களுடைய விருப்பம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், அவங்க இந்து மதம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவர் மாறுறாங்க முழுமையா. கல்யாணம் பண்ணிட்டு 21 வயசுல ஒரு சிந்தனை வருது. ஓகே, மாறினது என்பது திருமணத்துக்கு பிறகுதான் முழுமையா மாறணும். ஓகே. அப்ப திருமணம் பண்ணியது இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், அவங்க இந்த சமூகத்துல இருக்காங்க. அவங்க 3 வருஷம் கழிச்சு தன் கணவனின் நடவடிக்கையை பார்த்து இஸ்லாத்துக்கு மாறுவதற்கு முன்னாடி தன் கணவன் என்னவாக இருந்தார், இஸ்லாத்துக்கு மாறிய பிறகு தன் கணவன் என்னவாக இருந்தார், இது இவ்வளவு சிறந்த மார்க்கம்னா நம்மளும் மாறிடுவோமே, அவர்களும் மனம் வந்து மாறுறாங்க. ஓகே, நடக்குது. இப்போ ஊருக்குள்ள அவங்களுக்கு பேர் ரேவதி தான். நேத்து கூட ரேவதின்னு கூப்பிட்டதா நாங்க பார்த்தோம். அதனால அவங்களும் சேர்ந்து அதுக்கப்புறம் மாறுறாங்க. அதை தான் நான் முதல்ல சொல்ல வந்தேன். இது எந்த கட்டாயத்தின் பேரிலோ அழுத்தத்தின் பேரிலோ போய் ஒளிஞ்சிக்கல. ஒருத்தன் தானா படிச்சு தானா அறிஞ்சு இது சரின்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய எல்லா கருத்துக்களும் அப்படித்தான் ஆணுச்சு. நீங்க ஒன்று நினைச்சீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க, படிச்சீங்க. ஒருத்தன் பெரியாராவோ, ஒருத்தன் புத்திஸ்டாவோ, பெரியாரிஸ்டாவோ, ஒருத்தன் புத்திஸ்டாவோ, ஒருத்தன் போறான்ல, யார் இந்த உலகத்துல வந்து பெரியாரிஸ்டோ ஒருத்தன் பிறகுறானா? யாருமே கிடையாது, யாரும் கிடைக்காது. சரியா? ஆனா இந்த உலகத்துல ஒரு இந்து பிறகுறான். ஏன்னா நீங்க இந்துன்னு பிறக்கும் போது அதுக்கு சிந்தனை தேவையில்லை. இந்துவாக இருந்து நீங்க பெரியாரிஸ்டா மாறணும்னா உங்களுக்கு சிந்தனை வேணும். கரெக்டா? அப்ப இதெல்லாம் ஒருத்தன் அப்ப அதை போல ஒருத்தன் சிந்திச்சு அதுக்கு போயிருக்கான். இருந்துட்டு போறானு நினைச்சேன். இப்ப நான் வந்து தொடர்ச்சியாக இந்த வீட்டுக்குள்ள எப்பொழுதும் நான் வர்றேனே ஒழிய யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்மளை யார் கூப்பிடுறாங்க போவோம். இவர்களுடைய தந்தையாரோட எங்களுக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இருந்ததில்லை, எல்லா பெரியவர்களும் இருந்தது போல. அதனால அவர் சம்பந்தப்பட்ட எதுக்குமே நான் போனதில்லை. அது சம்பந்தம் எதுக்குமே அவர் என்னை கூப்பிட்டதில்லை. அவருடைய மகள் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டதில்லை, 2வது மகள் கல்யாணத்துக்கு கூப்பிட்டதில்லை, இவனுக்கு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டதில்லை. அது ஏன் லைக் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குடும்பம், கடை, தொழில், பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து சொத்து கொடுக்க கூடாதுன்னு இந்த வீட்டுக்குள்ள ஒரு குரல் முதல்ல இவங்க அப்பாவும் பழகிருப்பாங்க தான் சொன்னாங்க. உலகத்துல இன்னும் பொம்பளை பிள்ளை கூட பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க? சட்டப்படியே உரிமை இருக்கு. அதை எங்க தாத்தா கொடுக்கணும்னாரு. நீங்க இது எல்லா வீட்டு கதைங்க. நான் என்ன திரும்ப சொல்றேன், எல்லார் வீட்டு கதை. இந்த வீட்டு பிரச்சனையை பொறுத்தவரை இது ஒரு குடும்ப சிக்கல் இல்லைன்னு நான் ஏன் பாக்குறேன் அப்படின்னா, இது ஒரு குடும்ப சிக்கல் இல்லை. இதை ஏன் நான் தொடர்ந்து திரும்ப பேசுறேன், அவங்க திரும்ப அது குடும்பத்துக்குள் நடப்பது திரும்ப பார்க்குறாங்க. அது குடும்பத்துக்கு நடப்பது இல்லை. ஒரு குடும்பத்திற்குள் ஒருவன் தான் விரும்பிய வாழ்வை வாழணும்னு நினைக்கிறான், வாழ முடியல அப்படின்னா அதுக்கு கடுமையா நம்ம பக்கத்துல போய் நின்றணும். ஏன்னா இந்த நாட்டுக்குள்ள ஒருத்தன் தான் வாழ விரும்பிய வாழ்வை வாழணும், அவன் பக்கத்துல நம்ம நிக்கிறோம்னு நினைக்கிறோம்ல இல்லையா? எல்லாரும் அவர் ஒரு விருப்பப்படி வாழலாம் நினைக்கிறோம். ஒழுக்கமா வாழணுங்கிறதா சொல்லணுமே ஒழிய, அறத்தோட வாழணும் சொல்லணுமே ஒழிய, நான் கும்பிடுற சாமியை நீ கும்பிடுன்னு சொல்லக்கூடாது, நான் போடுற உடையை நீ உடுத்துன்னு சொல்லக்கூடாது, இந்த சாப்பாடு நீ சாப்பிடாதுன்னு சொல்லக்கூடாது. இல்ல அது வீட்டுக்குள்ள மட்டும் எப்படி சொல்லுவீங்க? சோ நீங்க காதல் திருமணம் பண்ணனாலையும் இவர் மதம் மாறினாலையும் 2 பேரையுமே பழக்கருப்பையா வந்து பேசுறத நிப்பாட்டிட்டாரு. நான் அவரோட பேசுனது கிடையாது. நான் ஒன்றும் கடைசியா பேசுனது எப்ப அப்படின்னா, என்னுடைய திருமணத்தை காதல் திருமணத்தை பண்ணக்கூடாதுன்னு அவர் பேசினார் என்கிட்ட. அது என் தந்தை ஒத்துக்கிட்டாரு. அவர் சொன்னார், உங்களுக்குலாம் சிந்திக்க தெரியாது, அவனை எங்கிட்ட அனுப்பு, நான் தான் இந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு சிந்தனாவாதி, நான் எங்கிட்ட அனுப்புறேன். எனக்கு என்ன இருக்கு, நான் முடிவு எடுத்துட்டேன். நான் வந்து எனக்கு யார்கிட்ட வந்து சொல்லணும், அப்பா என் தந்தைகிட்டையும் என் தாய்கிட்டையும் சொல்லணும். அவங்க 2 பேரும் தயாராகிட்டாங்க. ஒருத்தர் கூப்பிடுறாரு, இந்த வீட்டுக்கு ஒருத்தர் மூத்தவராக எல்லோரும் மதிக்கிற ஒருத்தர் இருக்காரு, நானும் மதிக்கிறேன். கூப்பிட்றான்னு போனேன். ரொம்ப நேரம் பேசினார். காதல் திருமணம் பண்ணக்கூடாது, அதனால என்ன ஆகும், அது இதுன்னு பேசினார். நான் எல்லாமே முடிச்சுட்டு சந்தைக்கு போகணும், ஆத்தாவையும் காசு கொடுங்க, நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் சொல்லி, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் கல்யாணம் நான் பண்ண போறேன். இல்ல ரெகுலரா கேட்கறது தான். அவ்வளவு புத்தகங்கள் படிச்சு அவ்வளவு அறிவாளியா வெளியே காமிச்சுக்கிறவரு, காதல் திருமணத்துக்கு ஆதரவா பல்வேறு விஷயங்களை பேசுறவரு. ஐயோ, அவர் இருந்துட்டு போறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்ன சொல்றேன், அதை டிக்ளேர் பண்ணிருக்கேன், பண்ணிட்டாங்க. நான் இப்படித்தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு.
உலகத்துக்கு ஒன்னாவும் வீட்டுக்குள்ள ஒன்னாவும் இருக்காதீங்கன்னு நான் என்ன சொல்றேன். நீ டிக்ளேர் பண்ணிடு, நீ அர்ஜுன் சம்பத் தான் நானும் சொல்லிடு, ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. எனக்கு என்ன இருக்கு? நான் தான் சொல்றேனே, எல்லா கருத்துக்கும் அந்த வீட்டுல இருக்கலாம். நீ அந்த பட்டியக்கல்ல உட்காந்துரு, நான் இந்த பட்டியக்கல்ல உட்காந்துருக்கேன். இவங்க அப்பா இவங்க நிறைய பேசிக்கிட்டது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நேத்து கூட ஒரு பிரஸ் மீட்ல பழக்கற்பையாவுடைய உங்க அப்பா அமர்ந்திருக்கிறாங்க. அது கதையே வேற. அந்த பிரஸ் மீட் நீங்க பாத்தீங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்க அப்பாவும் பழகரப்பையாவும் 30 வருஷமா பேசிக்கிறது இல்ல, நேத்து தான் சேர்ந்துக்கிறாங்க இந்த வழக்குல. அதாவது இப்பதான் சேர்ந்துக்கிறாங்க, 30 வருஷமா பேச்சுவார்த்தை இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அவங்க ரொம்ப உறவோட பிரஸ் மீட்ல அவர் பேசல, இருந்தாலும் நான் 30 வருஷமா பேச்சுவார்த்தை இல்ல. என்னுடைய சில திருமணம், சரி அவங்க 2 கருத்து வேறுபாடு, 2 பேருக்குள்ள சில கேஸ் இருக்கு. பெரியப்பாவுக்கு அப்பாவுக்கு மேல போட்ட கேஸ் இருக்குது, அப்பா மேல பெரியப்பா போட்ட கேஸ் இருக்குது. பேச்சுவார்த்தை கிடையாது. இதே பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கடை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, மற்ற விஷயங்களுக்காக போட்ட கேஸ் இருக்குது. எங்க பெரியப்பா இஸ்லாத்தை பத்தி உயர்வா பேச ஆரம்பிச்சோன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு பெரியப்பா பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறேன்னா, எங்க அப்பா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, உனக்கெல்லாம் நீங்க அவரை பார்க்க போனேன். எங்க அப்பா என்னைய சத்தம் போடுறாங்க, உனக்கெல்லாம் அவர் நமக்கு இவ்வளவு பண்ணிருக்கிறாரு, நீ உனக்கெல்லாம் என்ன இருக்கு, நீ போய் சந்திக்க போகலாமா அவரை? எனக்கு என்னன்னா, நான் முஸ்லீமா மாறி வந்துக்கிறேன், அந்த நான் சார்ந்து வந்ததை பத்தி உயர்வா பேசுறாங்களே பெரிய வச்சுட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு. அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் எழுதுறாங்களே அதெல்லாம் பின்னாடி. நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 பேச ஆரம்பிச்சாங்க, 13ல 12 13 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சொல்றேன், நான் போக ஆரம்பிச்சோன்னே எனக்கு கடுமையான எதிர்ப்பு. எங்க ஆத்தா எங்க அம்மா கூப்பிட்டு என்னை அவ்வளவு சத்தம் போடுறேன், இவ்வளவு பண்ணிருக்கிறாரு அவரை போய் நீ பார்க்க போகலாமா நீன்னு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறேன். நான் தானே எல்லாம் உறவு பகையெல்லாம் இருக்கிறதா, பிடிச்சிருக்கு பிடிக்கல, நான் எல்லாரோடையும் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்துல பெரிய தான் சொல்லுவேன், எல்லாரோடையும் நான் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா அப்பாவுக்கு அது பிடிக்கல. அந்த இடத்துல நீங்க சொல்ற அந்த பெரிய சேர்ந்து நினைக்கிறான் இல்லையா, இவர் தான் வீட்டுக்கு வர சொல்லுவாரு, பேசுவார். ஏன்னா அன்னைக்கு அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, தான் பேசாத தன் தம்பியின் மகன் தன்னிடம் வந்து பேசுகிறான். ஆனா மதம் மாறினது குறித்து அவர் என்ன பேச மாட்டாரு. அதெல்லாம் ஓகே, அது ஓ மார்க்கம்டா, நீ வச்சுக்கடா அப்படின்னு அவர் வீட்டுல எங்க சென்னையில உட்காந்து சொல்லுவாரு. இவன் தான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிற இவனுடைய தந்தையை ஏத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம அந்த ரோலை பிளே பண்ண வேண்டாம், சும்மா இருந்தவர் அவர் பேச. இவருக்கு தான் எல்லா இஸ்லாமிய பெரியவர்களுடைய தொடர்பு, அது இது எல்லாம். ஆனா அவர் போய் கலந்துக்கிற எந்த இஸ்லாமிய கூட்டத்துக்கும் இவனை கூட்டிட்டு போக மாட்டார். இல்ல, கூட்டிட்டு போகாது வேற விஷயம், வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, முன்னாடியே தகவல் கொடுத்துருவாங்க. நானா கூட வந்துடக்கூடாதுன்றதுனால அப்படியே பிச்சியே சொல்லுவாங்க. பெரிய பிச்சி பழகற்பையா இல்ல உங்களுக்கு அவர்கிட்ட பேசும்போது நம்ம மதம் மாறினால அவர் நம்மள்ட்ட ஒரு கோவமா இருக்காரு அப்படின்லாம் ஃபீலே வந்தது இல்லையா? அதெல்லாம் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவோமே நாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க. முஸ்லீம்களுடைய மனநிலை என்னுடைய பேச்சை பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷம். அவருடைய பேச்சை குறித்து, அவங்களுடைய பெரிய பேச்சை குறித்து எப்படி இருக்கு, முஸ்லீம்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, என்னுடைய பேச்சை விரும்புறாங்களா, இந்த விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. நான் சொல்லுவேன், உங்க பேச்சை விரும்பாத ஆளே யாரு கேட்டாலும் உங்க பேச்சை விரும்பாத ஆளே கிடையாது. நீங்க பெரிய சிந்தனைவாதி தான். எல்லா முஸ்லீம் சமுதாயத்துக்கு அவங்களுடைய பேச்சை கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் இருக்கு, சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறதுனாலே நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பேசாம இருந்தேன். இல்ல அதுல இயல்பா அவர் பேசினாரா, இல்ல எவ்வளவு பேர் பாக்குறாங்க நம்ம நல்லா நினைக்கிறாங்க அந்த தாட்ஸோட உங்கள்ட்ட பேசினாரா? எப்படி அது இயல்பா மதம் மாறினது, இல்ல இஸ்லாம் மேல இருக்க அக்கறையில அப்படி பேசின மாதிரி தெரிஞ்சதா, இல்ல எவ்வளவு பேர்ட்ட நம்ம ரீச் ஆயிருக்கோம்? எவ்வளவு தூரம் நடந்து போச்சு இதெல்லாம். என்ன எல்லாம் நேத்து பேட்டி எல்லாம் கேட்டிருந்தா இந்த கேள்வியே நீங்க கேட்க மாட்டீங்க கிட்ட. அந்த கேள்வியே தப்பான கேள்வி. உங்ககிட்ட அவரு ரொம்ப அன்பாதான் இருந்தாரு ஸ்டார்டிங்லன்னு சொல்றீங்களா? அதனால திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கு. என்ன திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இது எல்லாமே ஃபேக்கு. பூனைக்குட்டி இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. ஏன்டா இது எல்லாமே நோக்கம் வேற. பேசாம போய் நான் என்ன சொல்றேன், திரும்ப திரும்ப பேட்டியில் ஒரு பேட்டி கொடுக்குறாருல்ல பழகற்பையா பேட்டியில் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ நான் உட்காந்துருக்காரு என் பக்கத்தில். இவர் யாரு? உங்க தம்பி. அவர் பேரு முஜாஹித். எல்லாருக்கும் தெரியும். சொல்றேன்னா அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல, அவர் எதுக்காக உட்காந்துருக்காரு, அவர் யாரு, ஏன் உட்கார வச்சிருக்கேன் சொல்லணும் ஒரு பேட்டியில். இந்த உட்காந்துருக்காரு இவரு அப்படின்னு. இவரோட பையன் தான் முஜாஹித் கூட 19 நிமிஷம் நினைக்கிறேன். அவரு ஒரு வார்த்தை கூட பேசல. எங்க அப்பச்சி பாவமா உட்காந்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மன வருது. எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்ன வந்துச்சு, பழகற்பையா கடைசியில் வெளியே வந்து பேசிட்டார்ல, வாங்க வெளியே வைங்க நானும் வர்றேன், வெளியே வைங்க நானும் வர்றேன். ஒரு தனியார் வீட்டில் எப்படி நடத்தலாம்? தனியார் வீட்டில் தானே நடத்தணும், நீ பொது இடத்துல வைக்காதீங்க. இல்ல இது பொது பங்குகள், நிறைய பங்குகள் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அவங்க பெண்கள், அந்த வீட்டு பெண்கள் தொட்டில் போட்டு குழந்தைய ஆட்டுவாங்க, காலை நீட்டி உட்காருவாங்க. நீங்க ரெண்டு மூணாவது நாளா வந்துகிட்டே இருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள, சரியா? பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள. இப்ப 3 நாள்ல எத்தனை தடவை தொட்டி ஆடுற பாத்தீங்க? நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுல்ல. யார் தொட்டி ஆடுறா? யாரும் தொட்டி ஆடிட்டு இருக்காங்களா? யாரு கால் நீட்டு உட்காந்துருக்கா? 1998 எங்க ஐயா செத்து போனதுக்கு அப்புறம்
இந்த வீட்டுக்குள்ள நிரந்தரமாக குடியிருப்பவர்களே கிடையாது. கிட்டத்தட்ட 28 ஆண்டு காலமாக அவரவருக்கு எப்போ வேணுமோ வருவோம். நகரத்தார் குடும்பங்களில் செட்டிநாட்டில் இருக்க எல்லா பெரிய வீடுகள்லையுமே என்னன்னா 8 பங்கு 9 பங்கு இருக்கும். 40 பங்கு 30 பங்குலாம் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பங்கு இப்போ வந்து இந்த வீட்டில் இருப்பாங்க 5 பங்கு, சரியா? 5 பங்காக பிரிக்கப்பட்டிருக்கு 5 ஆம்பளை பிள்ளைகளுக்கு. அந்த 5 ஆம்பளை பிள்ளைகளும் 200 வருஷம் வாழ போகிறது இல்லை இல்லையா? அவர் ஒரு காலம் முடிஞ்சோன்னா என்ன ஆகும்? அந்த பங்கு அவர் பிள்ளைகளுக்கு பிரியும். அந்த அப்போ ஆளுக்கு 3 பிள்ளை அப்படின்னா இந்த 5 பங்கு இயல்பாகவே ஒரு 20 வருஷம் கழிச்சு 15 பங்கு 20 பங்கு இப்படி பெருகிக்கிட்டே இருக்கும் ஒரே வீடுக்குள்ள இருக்கிறதுனால. அப்புறம் வெளியே அவர் ஒரு சவுதி வீடு கட்டிக்குவாங்க. இந்த பெரிய வீடுகளில் அவர்கள் திருமணம் நடத்தினா, அவர்கள் ஏதாவது விசேஷம் நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா, அவருடைய நண்பர்களோட கூட நினைச்சாங்கன்னா அன்னைக்கு வந்து கதவை திறந்து அவங்க கூடி எல்லாம் சுத்தம் பண்ணி படுத்திக்குவாங்க. ஏன்னா அறைகள் பூரா வந்து பிரிச்சாச்சு. அந்த அறை கூட்டி அவருடைய பொருட்கள் எல்லாம் உள்ள இருக்கும். பொது புழக்கத்துல விரும்புறத செஞ்சுக்கலாம். ஆமா, அவர் விரும்புறத செஞ்சுக்கலாம். 8 ரூம்ல வந்து ஒரு ஆளுக்கு ஒண்ணு 2 பிரிச்சுக்கோங்க. இதெல்லாம் காமன் ஏரியா. இதெல்லாம் காமன் ஏரியா. 5 பேரா வச்சுக்கிறதுனால 5 பேர் இருக்கும். கிணத்தறி காமன் ஏரியா அப்படின்னு இதெல்லாம் காமன் ஏரியா. எவர் வர்றாங்க உனக்கு சொல்றீங்களுங்க. இவனுடைய சகோதரி திருமணம் நடக்கும்போது எங்களுடைய தாத்தா இவனுடைய தந்தையோட பேச மாட்டார். ஓகேவா? அவர் இருந்தார் பெரியவர். இவரோட என்ன செஞ்சாரு? இந்த வீட்டு சாவியை பேசாத தன் மகனிடம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, நான் உன் திருமணத்துக்கு வரமாட்டேன், சரியா? நம்ம 2 பேரும் ஒத்து இல்லை, அதுக்காக நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள திருமணம் நடத்தக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டார் வெளியே. அவர் வந்து இவங்க தந்தை வந்து திருமணத்தை நடத்தினார் தன் மகளின் திருமணத்தை. இங்க அன்னைக்கு சொத்தெல்லாம் பிரிக்கல, 5 பங்கெல்லாம் ஆகலை, ஒரே பங்கு தான் பெரியவர்கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் நீ எனக்கு பிறந்தவன், நீ இந்த வீட்டு நினைக்கிறேன் நடத்து அப்படின்னு வெளியே விட்டார். திருப்பி 5 நாள் கழிச்சு வீட்டை மறுபடியும் பழைய வீடு தொடச்சு கொண்டு போய் இவனுடைய தந்தையார் அதை போலவே கொண்டு போய் இந்தாங்க அப்படி சாவி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எவ்வளவு நல்லா இருக்கு கேட்க. ஒரு பெரிய மனுஷன் ஒரு இந்து வீட்டுல இஸ்லாமிய ஃபங்க்ஷன் நடத்தலாமா? பள்ளிவாசல்ல இஸ்லாமிய வீட்டுலங்க. இவன் யாரு? இது இஸ்லாமிய வீடு. திருப்பி நீங்க இந்து வீட்டில் இது இஸ்லாமிய வீடு அவர் சொல்றாரு. சார் யாரு? சார் யாரு அவரு? ஆனா உங்களுக்கு நீங்க நடத்துறது வந்து கருப்பழனியப்பன், அவருக்கு வந்து ஒரு தங்கம் தென்னரசை வந்து இழுக்கிறாரு. கருப்பழனியப்பன் இஸ்லாமிய விழா நடத்தக்கூடாது சட்டத்துல இருக்காங்க. இப்ப எதுங்க ஓவியம்? நான் இஸ்லாமிய விழா நடத்தினா தானே ஓவியம். அதான சிறப்பு. நான் என் பிள்ளைய மட்டும்தான் கொஞ்சுவேன் அப்படிங்கிற சிறப்பு. எந்த பிள்ளையா இருந்தாலும் கொஞ்சுவேன். என் பிள்ளைக்கு மட்டும் பணம் கட்டுங்கிற சிறப்பு. அவசியம் தேவைப்படுற பிள்ளை எந்த பிள்ளையா இருந்தாலும் பணம் கட்டுவேன் அப்படிங்கிறதா சிறப்பு. நீயா இருந்த, நீ ஏன் அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டின, அது படிக்காம நாசமா போகட்டும் அப்படின்னு நான் சொல்லுவ தெரியுமிச்சேன். ஒருத்தன் கேட்கிறான், ஒருத்தன் வர்றான், வீடு அவனுக்கு யார் இருக்கா? இவனை தனியா வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் இந்த வீட்டுக்காரன் தானே, ஒரு பங்கு இருக்குல்ல அவருக்கு. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? எவனாவது ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள அடுத்த வருஷம் கிறிஸ்டியன் ஆயிட்டாங்கன்னா இந்த கிறிஸ்துமஸே நடத்திக்கலாமே ஒரு வீட்டுக்குள்ள நினைச்சு பாருங்க. ரம்ஜானுக்கு பிரியாணி நடக்கும், கிறிஸ்துமஸுக்கு கேக் கொடுப்பாங்க, தீபாவளிக்கு உளுந்த வடை இருக்கும்னா அதை விட சிறந்த அழகான வீடு இந்த மாநிலத்துல எந்த வீடு இருந்த முடியும்? வாசி நிலமா தான் இருக்கும். ஏன் பதட்டமாகறீங்க? எவனோ ஒருவன் எங்கிருந்தோ அழைத்து கொண்டு வந்து முஸ்லீமாக போனவனை முஸ்லீமாக எங்க போனவன்? இது வந்து நீங்க இந்த வீடுன்னு சொல்றீங்க. அவரு குறிப்பிடும் போது இது நகரத்தார் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வந்து அது நான் சொல்றேன் நாடு பூரா நடக்கட்டுங்க. நீங்க நகரத்தார் வீடுங்க நாடு பூரா நடக்கட்டுங்க. பீம்சிங் இருந்தார்ல டைரக்டர். எனக்கு அந்த டைரக்டர் வந்து அவருடைய படங்களுக்கு இருந்தப்போ நான் பிறக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்பட உலகில் ஒரு முக்கியமான ஆள் பீம்சிங். அவர் வீடு என்ன அழகுனா, அந்த வீட்டுக்குள்ள யார் யார் எந்த மதத்தை சேர்ந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பீம்சிங் அடிக்கடி சொல்லுவார், இந்தியா என்பது எது தெரியுமா? என் வீடு தான் வந்து பாருங்க பாரு. பீம்சிங் இந்த தலைமுறைக்கு புரியுற மாதிரி, இந்த தலைமுறையில் கொஞ்சம் வயசான டி லெனின் எடிட்டர் ஒருத்தர் இருந்தார், பல விருதுகள் தேசிய விருது வாங்கினவர். அந்த லெனினுடைய அப்பா அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ள எல்லா மதத்தை சேர்ந்தும் இருக்காங்க. ஒரு சீக்கியர் இருக்காரு, அவ்வளவு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவுல திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கணும், அவ்வளவுதான். அவரெல்லாம் அவரவர் எந்த விருப்பத்துல வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அழகு. அதை போல இந்த வீட்டுக்குள்ள எல்லா வீட்டுக்குள்ளேயும் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். என்னங்க இந்து முதல்ல இந்து எங்க வந்தாரு? நீங்க திராவிட சமயம்ல, நீங்க தமிழ்நாடு அரசுக்கு யோசனை சொன்னவர்ல, இந்து சமயம் நல்லா அறத்துறை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? நான் கேட்கிறேன், அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறேன். இது திராவிட சமயம் இல்லையா என்று சொல்லி இருந்தால் சரி. இப்ப திடீர்னு இந்து ஆயிட்டீங்க, வாங்கடா ஒளியும் போது நீங்க இந்து ஆயிருவீங்க. இந்துக்களே ஒன்று சேருங்கள், அதனால இந்து இல்ல. அது வந்து ஒரு இங்க ஒரு மத பிரச்சனைக்கு வழிவகுக்கும். இன்னும் தடியடிலாம் எங்க வீட்டு பெண்கள் மேல நடத்துவீங்களா? போலீஸ் எல்லாம் கூட்டு வரீங்க, காலை நீட்டி ஒரு பெண் உட்கார முடியல, அப்ப அவனையும் தடியடி நடத்தி. யாரு உட்காந்துருக்கா? அந்த காலையில் உட்காந்துருக்க பெண் யாருக்கு? இன்னொரு பங்குல இருக்கிறவங்க வந்து விரும்பினாங்கன்னா எங்க திருவாசகம் படிப்போம், நல்லா படிக்க, நீங்க நாளைக்கு இதை நடத்துங்க. நான் கேட்கிறேன் தினேஷ், படிச்சாங்களா? எனக்கு
படிக்கலாம். இப்ப எல்லாமே சட்ட ரீதியாக என் பக்கம் இருக்கிறது, எங்கள் பக்கம் இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ள நடத்தலாம். நாங்க நடத்தினோமா? இல்ல, அதனாலதான் அவர் நாடா இதுன்னு கேக்குறாரு. நாங்க நடத்தினோமா? ஃபங்க்ஷன் நாங்க போனோம்ல வெளியே. ஏன் பதட்டமே வேண்டாம்னு தம்பி நினைச்சான். ஆனால் அது எதுக்கு நான் அதுக்குள்ள போய் ஒரு பதட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா 4 பேரை கூப்பிட்டு நடத்த நினைக்கிறோம். நான் தனியா போய் வீட்டுக்கு சொல்லுது. இந்த வீட்டுக்குள்ள அவன் தனியா தொழுதா நிப்பாட்ட முடியாதுல்ல. பலமுறை வீட்டுல காலையில இங்கதான் இருக்கிறேன், இங்கதான் அந்த லோவர் எழுதுன லோவரும் நான் இங்கதான் தொழுதேன், பலமுறை தொழுதுட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல ஒரு வீட்டுக்குள்ள. அது திருப்பி அது ஒரு இந்து வீடு, இந்து விடுங்க, இது ஒரு இஸ்லாமிய வீடுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் பிறந்த பங்குக்காரன் இருக்கான். அவனுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க வெளியே தள்ளுறதுலே குறியா இருக்கீங்களே என்ன? இப்ப இன்னொரு பங்குதாரர்கள் மனசு புண்பட்டா மனசு புண்ணு சொல்றது பங்குதாரர் யாரு? அவர் மட்டும் தானா? இந்த வீட்டுல 3 பங்கு எங்கிட்ட இருக்குது. அந்த வீடு சிதிலமடைஞ்சு போயிருச்சு. இதை நல்லா வச்சுக்க நினைச்சதுனால எங்க சித்தப்பா ஒருத்தர் பணம் செலவழிக்க முடியாதுன்னு சொன்னாரு சார். சித்தப்பா பணம் செலவழிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, என் தந்தை மேலுக்கு பண்ண அன்புனால அண்ணன் நீங்க வச்சுக்கங்க வீட்டை, தம்பி ஏதோ வீடை சரி பண்ணுங்கிறான்னு கொடுத்தாரு. பழகரப்பையாவிற்கு மூத்தவர்கள் ஒருத்தர் சரியா, அவர் காலமாயிட்டாரு. ஆறுமுகம் அவர் தான் பெரிய ஆறுமுகம், இவங்க அப்பா சின்ன ஆறுமுகம். அவருடைய பிள்ளை 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து முன் வந்தாங்க. யாரும் ஒத்து வரல. சரி, ஒரு உடஞ்சு விழுகிற வீட்டுக்கு மேலும் அவங்களாம் வீடு கட்டியிருக்காங்க. வேற வீடு உடஞ்சு விழுகிற வீட்டுக்கு என்ன இருக்கு? பழனியப்பன் வந்து சரி பண்றேன்னு என்னைய வீட்டை சரி பண்றேன்னு சொல்றான். நல்லா சரி பண்ணட்டோம்னு விலைக்கு எழுதி கொடுத்து பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த வீடு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டும் எழுதி கொடுத்து போயிட்டாங்க. நான் யார்கிட்டையும் போய் கேட்கல வீட்டை. அவங்களா வந்து ஆமா, ஏன்னா வேலை பராமரிக்க முடியல. இல்ல பொதுவா வந்து எங்களுடைய இந்த சமூகத்துல இயல்பு இந்த இது வந்து யுனெஸ்கோ ஹெரிடேஜ் ஏரியால வருது, யுனெஸ்கோல வருது. என்ன காரணம் அப்படின்னா, எங்களுடைய எல்லாருடைய மனசுலயும் உள்ளத்துலயும் இந்த சமூகத்துல எல்லார்ட்டையுமே என்ன இருக்குன்னா, வீட்டை பராமரிக்கணும், வீட்டை பாதுகாக்கணும், பாரம்பரியத்தை பாதுகாக்கணும்ன்ற சிந்தனை எண்ணம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு 150 வருஷமா பாதுகாத்துட்டு இருக்கோம். செலவு பண்ணி, காசை செலவு பண்ணி, பல லட்சங்களை செலவு பண்ணி சமூகத்தாருக்கு ஆல்டர் பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் அண்ணன் சுயமா செலவழிச்சு பண்ணாங்க. இது ரத்தத்துல ஊர்னது. எங்களுடைய பாரம்பரிய வீடு, பாரம்பரியத்தை பாதுகாக்கணும். பேரு கூட வேற பேர். எங்க தாத்தா பேரு, எங்க குழு தாத்தா பேர் வந்து ஆறுமுகம், எங்க தாத்தா பேர் வந்து பழனியப்பன், எங்க அப்பா பேர் ஆறுமுகம், எனக்கு வச்ச பேர் வந்து பழனியப்பன் ஆறுமுகம் உள்ளது. அதுதான் அண்ணனுக்கு. அண்ணன் வீட்டை பாதுகாக்கணும், பாரம்பரியம். இனி கட்ட முடியுமா? நம்ம எங்க பாட்டையா கட்டின வீடு இனி கட்ட முடியுமா? இந்த வீட்டை பாதுகாக்க வேணாமான்னு சொல்லித்தான் இந்த முயற்சி எடுத்தது. வீட்டை பாதுகாக்கணும். இப்ப செலவு பண்ணி சரி பண்ணல அப்படின்னா எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இது ஒண்ணுமே இருக்காது. இன்னொரு பங்குதாரரும் வீட்டை இருக்காது, சரியா பார்த்து எண்ணத்தோட தான் அதுக்கு செலவழிக்க தயாராக மாட்டேங்கிறான். சிலர்கிட்ட இல்ல. நான் சொல்றது வேண்டாம், எவனா ஒரு செலவழிச்சா சும்மா இருங்களேன். சும்மா இருக்க வேண்டியது. நீங்க தான் நீங்க நான் செலவழிச்சிருக்கேன், இந்த தரையை நான் தான் வந்து சரி பண்ணேன், நீ படுக்காதன்னு நான் சொல்றேன். எல்லாரும் வாங்கங்கிறேன் நான். எல்லாரும் வாங்க, எல்லாம் படுங்க, எல்லா விழாக்களையும் நடத்துங்க, ஆட்சி தகச்சியெல்லாம் அன்பா இருங்க. சார் நாளைக்கால செத்து போயிடுவோம்ல வாய்ப்பு. யாராவது ஒருத்தங்க உன்னதமாக இருக்கணும். எப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த தூண்கிட்டே தாங்க உட்காந்து இருந்தார் செட்டியார். வெள்ளைப்பணியாரெலாம் சாப்பிட்டாருங்க, ராத்திரி செத்து போயிட்டாருங்க. மத்தியானம் வெள்ளைப்பணியாரம் சாப்பிட்டு இருக்கும்போது தெரியாது செட்டியார் சாக போகிறாருன்னு இல்லையா? அதை தான் எல்லாரும் நல்லா இருந்தாருங்க. காலையில் பைக் விட்டு வந்தாருங்க, செத்து போயிட்டாருங்க. அப்போ இறப்பு என்பது எப்பொழுது வேணால் வரலாம். ஒரே ஒரு பிறப்பு, இன்னொரு தடவை என்ன நடக்க போது தெரியாது. ஆச்சி தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருந்துருக்கலாம். ஒரு வீடு இருக்கு, வாங்கல. என்கிட்ட இன்னைக்கு பணம் இருக்கு, நான் செலவழிக்கிறேன், நாளைக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா, நீ செலவழி. அப்படித்தானே ஒரு உறவு இருக்க முடியும். வெளியே வந்து ஒரு இந்த வீட்டை அபகரிக்கிறதுக்கான முயற்சிங்கிற மாதிரி தனி கேஸ், அதுக்கு வேற ஒரு கேஸ். எனக்கு வேண்டாம். அவரவர் வச்சு அந்த வீட்டுல 3 பங்கு எங்கிட்ட இருக்கு, மொத்தமே 5 தான் பங்கு. 3 பங்கு எங்கிட்ட இருக்கு, 4வது பங்கு முஜாஹித் பங்கு. இதர பங்குதாரர் யாரு? விரிச்சுதான் இருக்கிறாங்க. ஐயோ அவங்க எல்லாம் வந்துருவாங்க, அவங்க எல்லாம் எவங்க, நான் தான். அந்த சந்தர்ப்பத்துல அண்ணன் என்ன சொன்னாங்க, சரி அப்போ நீங்க வாங்கிக்கிறீங்க, குறைச்சு பராமரிக்கணும்ன்றதுக்காகவே நாம இன்னைக்கு என்ன விலை இருக்கோ குறைச்சே கொடுக்குறேன், வாங்கிக்கிறேன். நீங்க விக்க தயாரா இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், நல்லா அந்த வீட்டை வச்சு எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இது நான் சொல்றேன், நாளைக்கால செத்து போயிடுவேனாங்கிறேன். வீட்டை நல்லா வச்சுக்கங்க, பின்னாடி ஒன்று தெரிய வரட்டும். இந்த வீடை கட்ட முடியாது, பராமரித்து வச்சுக்கங்க. மார்க்கெட்டில் என்ன ரேட்டு சொல்கிறானோ அதை விட 2 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் குறைச்சி தரேன். நான் யாருக்கு தரப்போகிறேன்? பெரியப்பாவுக்கு தான், சித்தப்பாவுக்கு தான் தரப்போகிறேன், பெரியவாவுக்கு தான் தரப்போகிறேன், அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் இல்லையா? போகிறாங்க என்ன, அப்படி தான் நான் நினைப்பேன் எப்பொழுதுமே. இதில் ஒன்றுமே எதையுமே எடுப்பேன்னா, நான் திருப்பத்தில் சொல்கிறேன், இது ஒரு வீடே பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஒருத்தனை அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் ஒரு வச்சிருப்பீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து நான் வந்து சண்டை போடுவேன் அவனுக்காக. இவ்வளோ இஷ்யூஸ் நடக்கும்போது இப்போ ஒரு வருஷமா தான் அண்ணன் கூட பேச ஆரம்பிச்சிங்க. அவர்கிட்ட என்ன கேப் இருந்தது, அதை எப்போ சரி பண்ண தொடங்குனீங்க? ரொம்ப கேப்க்கு அப்புறம் எப்போ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுனீங்க?
இல்ல அதாவது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கு இப்ப எங்க அப்பச்சிக்கும் இவங்க அப்பச்சிக்கும் பேச்சுவார்த்தை இல்ல. ஓகே. அதனால வந்து நாங்க விழாக்களுக்கு வரும்போது சந்திச்சுக்கிறது, வீட்டுக்கு வாய்ப்பு இல்ல. வரும்போது வாய்ப்பு இல்ல பெருசா பேசுறது. வெளியே தான் சந்திக்கணும். வெளியே தான் சந்திக்கணும். காலேஜில் அண்ணா அமெரிக்கா காலேஜ், நான் சௌராஷ்டிரா காலேஜ், அங்க இருக்கும்போது பாக்குறது, வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் சில சமயங்கள் சேர வீட்டுல ஒண்ணு நாங்க வந்து இருப்போம், அவங்க வந்து இருப்பாங்க. இப்படித்தான் வந்து ஆரம்பத்துல இருந்து நெருக்கமான பழக்கம்ன்றது எப்பவுமே இருந்தது கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே இருந்தது கிடையாது. இப்போ நான் அந்த அண்ணன் வீட்டில் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இது அண்ணன் வீட்டில் அண்ணன் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரையும் சேர்க்கணும், உறவை பூரா ஒன்று சேர்க்கணும். அதாவது ஒத்த கருத்து உடையவர்கள் மட்டுமே ஒன்று சேரணும் அப்படின்னா இந்த சொந்தம் சுருக்கிக்கிட்டே போயிடும். கருத்து வேறுபாடுகளை களைந்து அதை மறந்து உறவுகள் விழாக்களுக்கு ஒன்று கூடணும். நேற்று விழாவில் அந்த ஃபைனலா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து எடுத்த போட்டோவை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்தது. ஆமா ஆமா, அது பாதி குடும்பம் தான். பாதி குடும்பம் தான் அது. நேற்று எடுத்த போட்டோ இருந்துச்சு அந்த குடும்பம். அது வந்து சரியா சொல்லணும் 40% குடும்பம் தான். இந்த வீட்டுடைய உறுப்பினர்கள் வெறுமனே ஒருத்தர் அதாவது ஆவன்ருணா பழனியப்பனுக்கு பிறந்த 9 பிள்ளை இருக்குல்ல, அந்த 9 பிள்ளைகளுக்கு பிள்ளைய பிறந்துச்சுல்ல, அந்த பிள்ளைய மட்டும் இந்த வீட்டில் கூட்டினா இந்த வீட்டுக்குள்ள 116 பேர் இருப்பாங்க. நிர்பந்தத்தின் காரணமாக நேற்று சிலர் வரல. 116 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த வீடு. நினச்சி பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளே வெவ்வேறு காதல் கல்யாணம் பண்ணவன் இருப்பான், வேறு மதத்துக்கு போனவன் இருப்பான், அவன் அந்த பக்கம் படுத்து கிடப்பான், ஒருத்தர் தலையில் குள்ளா போட்டுக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற கற்பனை பண்ணி பாருங்க. அது எவ்வளோ அழகான காட்சியாக இருக்கும். அது ஒரு இந்துக்கள் வாழும் வீடு. பெண்கள் கால் நீட்டி உட்கார வேண்டாமா? நான் சொல்கிறேன், இங்கிட்ட உங்கள் பெண் கால் நீட்டி உட்காரட்டும், அங்கிட்ட ஒரு பாயமா கால் நீட்டி உட்காரட்டும். நீ எப்படி முன்னாடி கால் நீட்டலாம் கேட்குறதா இங்கே சிக்கலாகுது. அவளுக்கு ஒரு ஆரம் இருக்குல்ல, அவள் கல்யாணம் பண்ணி வந்தவள் வீட்டுக்கு, அவளுக்கு காலிட்டு உட்காரணும்ல. கரெக்டா? ஒரு தொட்டியில நீங்க தாலாட்டு பாடுங்க, அந்த பக்கம் அவன் அரபியில பாடட்டும். திருப்பி நீங்க உங்க பாடு. நானும் சொல்றேன், திருவாசகம் ஓதுனீங்களா நீங்க? ஓதி இருக்கணும்ல. ஒரு பக்கம் வெறுமன பதட்டத்தை உருவாக்குறது நோக்கம், திருவாசகம் ஓதுறது நோக்கம் இல்ல. நான் திருவாசகம் ஓதுவீங்க, நான் எனக்கு திருவாசகத்துல வந்து இந்த விழாலேயே திருவாசகம் ஓதுறதுல தங்கச்சி விசாலாட்சி அதுல தேர்ச்சி பெற்றவர். தேர்ச்சி பல ஊர்கள் பாடுறான். நான் அவன் அண்ணன், நான் திருவாசகம் பண்ற இடத்துலாம் போயிருக்கேன். நல்லா சாப்பாடு போடுறாங்க, சிறப்பா போய் உட்காந்து இவங்க உள்ள இருந்து சாப்பாடு போடுறாங்க. இல்ல நமக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் திருவாசகம் படிக்கணும்னு சொன்னா நான் படிப்பேன். சொல்லிவிட்டு சும்மா வம்புக்கு படிக்க மாட்டேன். அவன் வந்து ரம்ஜான் கொண்டாடுறாங்கிறதுக்காக, அவன் ரம்ஜான் கொண்டாடுறான்னா என்ன? இப்ப இந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் எழுதி இத்தனை வருஷமா இருக்கு, 4 நாள் கழிச்சு படிச்சா மணிவாசகர் கோச்சுக்கு வரா? உங்களுக்கு இல்லாம போயிருமா? இது என்ன சொல்றாங்க திருப்பி? தென்னாடுடைய சிவனை போற்றி. சிவன் போற்றியா? அடுத்தவர் என்ன? எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நாடு எல்லாம் ஆகும்போது சிவன் கிடையாது, அது அங்க இறைவன். அப்ப மாணிக்கவாசகருக்கு புத்தியில் சிறிதளவாவது உங்களுக்கு வேண்டாமா? இத்தனை ஆண்டு காலமா படித்துக் கொண்டே இருக்கிறீர்களே, வேண்டாமா உங்களுக்கு? தென்னாடாக இருக்கும்போது சிவனாக இருப்போம், எல்லா நாடும் ஆகும்போது இறைவன் ஆகிட்டானே. அதான் நான் சொல்றேன், இறைவன். எனக்கு அதுல குழப்பம் இருக்கு. ஆனா எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குன்னா, ஒருத்தன் கும்பிடணும்னு நினைக்கிறான், அந்த பக்கம் வேற ஒரு சொல்லிட்டு இருந்தாரு. உங்களை சந்திச்சு இந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அதான். அது அந்த விசேஷம் ஒன்று அண்ணன் என்ன எல்லாரையும் கூப்பிட்டு விசேஷம் வைக்கணும், ஒரு விழா எடுக்கணும். ஒரு விழாவே இல்லை, புது கணக்கு அது, அதை வீட்டுக்குள்ள வைப்போம், எல்லாரையும் கூப்பிடணும். ஏதோ ஒரு காரணம் எல்லாரும் சேர்க்கறதுக்கு. புது கணக்குனா அப்ப எங்க பெரிய வழக்கமா மார்ச் 31 பேங்க் ஏறெண்டு வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வருஷத்துல மறுபடியும் புதிய கணக்கு சொந்தங்களை பூரா சேர்க்கலாம். எல்லாரையும் சேர்ப்போம். எல்லாருக்கும் அண்ணன் ஃபோன் பண்ணி அப்பதான் நெருக்கம் ஏற்படுது. இது நடந்தது மார்ச் 31 இந்த வருஷம் மார்ச் 31 அண்ணன் ரம்ஜான் மாசம், அது ரமலான் நோம்பு மாசம். அண்ணன் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, பொண்ணி தம்பி நீ வராம ஒரு கால் இருந்துடக்கூடாது, அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது ரம்ஜான காரணம் காட்டி வராம இருந்துருவானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு என் வீட்டுக்காரம்மாவுக்கு பேசினா, எனக்கு பேசி, என் மகளுக்கு பேசி எல்லாம் வந்துடணும். எல்லாம் நாங்கள் எல்லாம் தயாராகி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் அட்டையர் எல்லாம் ரெடி ஆகி பக்காவா இருக்கிறோம். காலையில வரவே கூடாது அந்த வீட்டுக்குள்ளார. நீ எப்படி நீ வந்து எல்லாரும் பொதுவா நுழையிறது, எல்லாரும் இருக்கும்போது, தனிப்பட்ட முறையில நான் பார்த்துட்டு போறேன், பல முறை வர்றேன் இடத்துல இருக்கும்போது நீங்க வர எல்லாரும் இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் நான் வந்து வர்றேன் போறேன், அதெல்லாம் வேற விஷயம். உள்ள வரேன் போறேன் சொல்லலாம். எல்லாரும் இருக்கும்போது நீ வரக்கூடாது. நான் 25 ஆண்டுகள் பேசினாரு உங்க அப்பா. அந்த அந்த முந்தானது காட்சியை பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும், அப்பா யாரு யாரு. நான் அவருக்கு அப்பா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், காண ஆளை. இன்னும் ஃபோன் பண்ணா இருக்க மாட்டேங்கிறார் ஃபோன். அவர் ஓகே என்ன எப்படி என்கிட்ட சொல்றது? இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம அண்ணன் நம்மளை வீட்டுக்குள்ள கூப்பிடுறோம், நம்ம எல்லாரும் உட்காந்துருக்காங்க, மொத்த சொந்தக்காரங்க இருக்காங்க, பழகற்பையா தவிர. பழகற்பையா என்னோட பேச்சுவார்த்தை இல்லை, பேச மாட்டாரு, வரப்போறது இல்லை. அப்படிங்கிறதுனால நான் கூப்பிடல. நீங்க கூப்பிடல, அவரும் முன்னாடி ஒரு நான் நேரில் அதுக்கு முன்னாடி ஒரு போய் கூப்பிட்டேன். என் தந்தையாருடைய 75வது விழா நடக்கும்போது அதுக்கு நான் போய் கூப்பிட்டேன்.
அப்போ நான் பேசிக்க மாட்டேன் என் திருமணத்துக்கு பிறகு. ஆனால் என் தந்தை என்ன விரும்புறாருன்னா அவருடைய அண்ணன் வரணும் விரும்புவார்ல, கண்டிப்பா அண்ணன் எல்லாரும் வந்து விரும்புவார். அந்த திருமணத்தை விழாவை நடத்துறது பிள்ளைகளான நாங்கள் 3 பேர். அப்போ என் தந்தை எனக்கு சொன்னார், நீங்கள் 3 பேரும் போய் எங்கள் அண்ணனை கூப்பிடுங்க. நான் சொன்னேன், இங்கே வாங்க, நான் போனால் உங்கள் அண்ணனுக்கு பிடிக்காது. ஏன்னா நான் வந்து உங்களுடைய தூய இனத்தில் கலப்பு பண்ணுவேன். சரியா, தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கா, அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ போகணுன்னு. நான் சொன்னேன், நீங்கள் விரும்பினா நான் போகிறேன். ஏன்னா அந்த விழா எதுக்கு நடத்துகிறோம், உங்களுடைய முயற்சியாக நடத்துகிறோம், நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன். 22 வருஷம் கழிச்சு போய் வீட்டுக்கு போனேன். இல்ல எந்த அர்த்தம் பட சொன்னாங்கன்னா ஒரு விஷயத்த இந்த கருத்து பட சொல்லிட்டு வந்தாங்க. அதாவது நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஆளு நீங்க வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அவர் வரமாட்டாரு, நீங்க வாங்க அப்படின்னா யாரை குறிப்பிட்டு சொல்றாங்க? நான் கூட வராம இருந்துறேன், நீங்க வர்றீங்கன்னா. இதையும் சொல்லியாச்சு. போய் அண்ணன் சொன்னா எனக்கு தெரியும். நீங்க நான் கூட வரல, நீங்க போங்க, நான் கூட வரேன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நீங்க வரணும்னு என் தம்பி, உங்க தம்பி விரும்புறாங்க, என் தந்தையார் விரும்புறாங்க. நீங்க வந்து இருக்கிறதுனா மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க. உங்களுடைய நீங்க வந்து கலந்து கொள்வதற்கு ஏதாவது தடை இருக்கும்னா அந்த தடையை விலக்க நான் தயாரா இருக்கேன். புரிஞ்சுக்க முடியுது. அந்த தடையை விலக்க நான் தயாரா இருக்கேன். ஏன்னா என் தந்தை விரும்புறாங்க நீங்க வர்றது. என் கண்ணை கூட ஒரு தடவை கூட பார்க்கல. ஒரு பிரச்சனைப்பா, நீ கருணா காரியம் எனக்கு பிடிக்கலப்பா, நான் உங்கள் வீட்டுக்கு வர சரியாக வராதுப்பா அப்படி தானே சொல்ல முடியாது இல்லையா? அல்லது யாரை கேட்டா நீலாம் வீட்டுக்குள்ள வந்த, நீலாம் வரக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன் இங்கே வந்து, அப்படி தானே சொல்லணும். பேசவே நான் சொல்ல வந்த செய்தியை பூரா சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்து என் தந்தையிட்ட சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க விரும்புனீங்க சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு வரமாட்டாங்க, வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போகிறது அர்த்தம் இல்லை. நம்ம ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டோம், எல்லாருக்கும் ஒரு சுயமரியாதை முயற்சி பண்ணிட்டோம். அது சுயமரியாதையில் விட்டுட்டு தான் கூட நான் பரவாயில்ல, என் தந்தைக்காக என் சுயமரியாதை இருக்கும் நான் இருந்திருந்தேன்னா நான் அன்றைக்கி போயிருக்க கூடாது, பரவாயில்ல என் தந்தைக்காக நான் போனேன், முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க. அதெல்லாம் அப்புறம் அந்த புது கணக்கு போடுறப்ப நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன், மொத்த பேரையும், அதுலேயும் இப்பனையும் கூப்பிட்டுட்டேன். எங்கள் அண்ணன் 2 பேர், இன்னொரு 2 பேர் இருக்காங்க, 2 பேர் பெரிய இணக்கம் இல்லாதவங்க, இன்னொரு பெரிய பார்க்க போகிறவங்க. நான் அந்த 2 அண்ணன் வீட்டில் பேசுகிறேன், அண்ணன் உங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு இணக்கம் இல்லாமல் இருக்கலாம், நான் கூப்பிட்றேன் பெரிய வீட்டுக்கு வாங்க, நீங்கள் ஓகே பெரிய வீட்டுக்கு வாங்க, இந்த வீட்டுக்குள்ளே நான் விட மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆக்கிரமிக்க முயற்சி பண்ண சொல்கிறாங்க இல்லையா. அந்த அண்ணன் 2 பேர் இருக்காங்க இதே ஊருக்குள்ளே, தனித்தனி வீடு கட்டிக்கிட்டு. அவர்கள் வீட்டுக்கு போய் நான் சொன்னேன், அண்ணே வாங்கினேன். அவங்க 2 பேரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. நான் சொன்னேன், அண்ணே உங்களுக்கு தம்பியை பிடிக்காதுன்னா உங்கள் விழாவுக்கு நீங்கள் கூப்பிடாதீங்க, தம்பி விழா நடத்தினார்னா உங்களை கூப்பிட்டுக்க வேணாம், அவர் இந்த வீட்டுக்கு வந்து நடத்துவார், ஏன்னா அவரு பங்குதாரராக இருந்தார். 2 பேரும் வந்தாங்க. நான் வந்து சொன்னேன், நீங்கள் 2 பேரும் வாங்க, 2 பேரும் வேறு வேறு பக்கம் உட்காந்துங்க, அவ்வளோ பெரிய வீட்டில் தனித்தனியாக உட்காந்துக்க வேண்டியதானே. வந்தாங்க அந்த 2 பேரும். ஒருத்தரை தவிர இவரை நிப்பாட்டினது இவரோட தஞ்சைன்னு எனக்கு தெரியாது. அப்பதான் சொல்லுங்க. நான் சொல்லலை, நான் வந்து அண்ணன் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபோன் எனக்கு என்னன்னா, என்னுடைய சிந்தனை என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே சரி என்னுடைய ஆத்தா பச்சிக்கு பிடிக்கல நான் மாறினது, அவங்க வந்து என்னை அவமானமாக நினைக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு பிடிக்காத செயலை செஞ்சிட்டோம், மேற்கொண்டு அவங்களுக்கு இந்த உறவுகளோட இவங்களோட கலந்து வரப்போக இருக்கிறதுனால அவங்களுக்கு மனசு ரொம்ப நோகுது அப்படின்னா அது எதுக்கு நாம் செய்யணும், அதை செய்யாமல் பேசாமல் அவங்களுக்காக பொறுமையாக இருந்துருவோம் அப்படின்னு சொல்லியே நான் விலகி எடுத்துட்டேன். என் வீட்டில் இப்போ ஒரே என்கிட்ட ஏன் போனால் சரியாக போயிருங்க, எல்லாம் 2 தடவை 4 தடவை வந்து பார்த்து இருந்தால் அப்படி தான் கோவப்படுவாங்க. ஆரம்பத்தில் கோவப்படுவாங்க, 2 தடவை 4 தடவை போக வர இருந்தால் எல்லாம் சரியாக போய் சொல்லிட்டே இருக்கா. எனக்கு என்ன போனால் பிரச்சனை பண்ணுவாங்களே, அவங்க என்னை அவமானப்படுத்துறதுக்கு வந்தியான்னு கேட்பாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு, சரி தாய் தகப்பன் ஆத்தா பற்றி யோசிச்சுக்கிட்டே நான் கழிச்சுட்டே 20 வருஷத்தில் கடைசி அந்த ஃபங்க்ஷனுக்கு அண்ணன் ஃபோன் எடுக்கவே இல்லை, நான் போகல. அண்ணன் நினச்சிக்கிட்டாங்க சரி ரம்ஜானு ஏதோ ஒதுங்கி இருக்கிறான் போல, இப்படி தான் எல்லாரும் என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னமோ பாயா மாறிட்டு போயிட்டாவே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கலந்துக்காத விரும்பல, நான் உண்மை அது கிடையாது. நான் வந்து இது நோகுறேன் ஒவ்வொரு நாளும், நான் ஏன் பாயா மாறிட்டா, நான் ஏன் தனியாக இருக்கணும், நான் இல்லை அப்படியே இல்லை அனுப்பிச்சிடுறதா அப்படியே. இதுக்காக எங்கள் அத்தை இல்லையா, எனக்கு எங்கள் அத்தை இல்லையா, எங்கள் சித்தி இல்லையா, எங்கள் அண்ணன் இல்லையா, எல்லாம் இன்னொரு அண்ணனை வரப்போதான் பிறந்து வாழ்றது 60 வருஷம் நான் உள்ள புடுங்கிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் வெளியில் வந்து எல்லாருடைய என்னன்னா பாயா மாதிரி போயிட்டான் போல, எங்கேயோ பாயா மாதிரி போயிட்டான், யாரும் வரதில்லை போகிறதில்ல. உள்ள என்னுடைய சிந்தனையே என்னுடைய எண்ணமே வேற. அது வந்து அண்ணன் கடைசி வந்து அப்புறம் திரும்ப எடுக்கல, நான் வரவே இல்லை. அப்புறம் அண்ணன் ஃபோன் பண்ணி ஏன்டா நீ வரலன்னு சத்தம் போட்டதுக்கு அப்புறமா தான் நான் இல்லைண்ணே இதுதான் விஷயம், நீ எனக்கு சொல்லியிருக்க வேணாமா, எனக்கு நீ ஏன் சொல்லலை, நான் அப்பச்சிட்டு நான் பேசியிருப்பேன்ல, நீ ஏன் என்கிட்ட சொல்ல சத்தம் போட்டான். என்னுடைய தந்தையார்கிட்ட இப்போ நான் எப்படி நீ எதுக்கு சொல்லாம போனேன்னு ரொம்ப சத்தம் போட்டாங்க. எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்பதான் சரி நம்ம பேசுனீங்களா அவங்க அப்பா அம்மாட்ட, எப்படி இதுக்கு பின்னாடி பழக்கிறப்பையா இருக்காருன்னு? நான் அவங்க அப்பாட்ட பேசினேன். அவங்க வந்து இல்லை அவங்க வந்து அந்த மதத்தை விட்டு வந்தால் வரட்டும். அப்போ நம்ம வந்து இப்போ பேச்சுவார்த்தை எங்கே தொடங்கணும் அப்படின்னா, நான் உன்னுடைய தந்தைட்டு என்ன சொன்னேன்னா, முதல்ல அவனை வர வைங்க, எல்லாத்துக்கும் வீட்டில் எல்லா விழாவுக்கும் அவனை கூப்பிடுங்க. நீங்கள் அவனை உங்கள் பாதைக்கு திருப்பணும்னா என்ன சார் செய்யணும், முதல்ல அவனை பக்கத்தில் கூப்பிடணும்ல, அவனோட பேசணும்ல. இவன் மனசுக்குள்ள இவன் நினச்சிக்கிட்டு இருப்பான், நம்ம அப்பாவை எப்படியாவது மாற்றி விடுவோம் அப்படி தான் அவன் நினைப்பான். எப்போ மாற்ற முடியும், அந்த அப்பாவை சத்துதானே மாற்ற முடியும்.
இல்லையா? தனியாக விட்டதுக்கு மாற்ற முடியாதுல்ல. ஒருத்தன் வந்து எப்படியும் கடவுள்ல வேண்டுனா கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சி எனக்கு லாட்டரியில் பறிச்சு விழுகணும், கடும் தவம் இருந்தானா, நோன்பு இருந்தானா, விடாமல் சாமி கும்பிட்டானா. சாமி வந்து ஆச்சரியப்பட்டுருச்சான், என்னடா இப்படி கும்பிட்றான் ஒருத்தன் ஒரு லாட்டரி விழுகணும். இவனத்தில் பார்த்தா அவனுக்கு விழுகல. அவன் திருப்பி சொல்லி ஒரு இடத்துல கோவமாக, என்ன கடவுளை இவ்வளோ கும்பிட்றேன், எனக்கு வந்து பரிசை விழுக மாட்டேங்குது அப்படின்னா, கடவுள் கையை நீட்டி காதை திருகி முதல்ல லாட்டரி சீட்டு வாங்கினாங்க. அந்த மாதிரி வாரணும்ல, பேசணும்ல, பக்கத்தில் போகணும்ல. பக்கத்தில் நான் சொன்னேன் எங்கள் சித்தப்பாட்ட, அவனை கூப்பிடுங்க சித்தப்பா, வீட்டுக்கு கூப்பிடு, ஏன்னா தெரிஞ்சிருச்சுல வேதனை நிப்பாட்டாங்க. வீட்டுக்கு வா, அதெல்லாம் சொல்லாதப்பா. ஆனால் அவருக்கு என்ன அழுத்தம்லாம் தெரியாது. சரியா? இப்படியாகத்தான் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே போய்கொண்டு இருந்த பொழுது இவனுடைய தந்தையார் அவருக்கு தன்னுடைய 75வது விழாவை நடத்துகிறாரு, இவனை அழைக்காம. நான் சொல்கிறேன், இவனை அழைக்க வேண்டாமாங்கிறேன். ஒரே ஒரு நம்ம சொல்ல முடியாது, அது வீட்டில் வந்தது இல்லைப்பா, நம்ம அதெல்லாம் கூப்பிட்றது இல்லைப்பா, நீ வந்துருப்பா அப்படின்னாரு. நம்ம போய் இன்னாரை கூப்பிடுங்க, இன்னாரை கூப்பிடான்னு சொல்லக்கூடாது, அது நம்ம உள்ள இல்லை. நம்மளை ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, நான் போனேன் இந்த விழாவுக்கு, இவன் இல்லை. எனக்கு வருத்தம் இருந்துச்சு. மனசு வேதனை. கடைசியாக இல்லை, என்னுடைய சகோதரி மகளுக்கு திருமணம், அதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிடலை. என்னுடைய இன்னொரு இளைய சகோதரியுடைய திருமணம், அதுக்கு நம்மளை கூப்பிடலை. அதுலலாம் எனக்கு வருத்தம்லாம் பெருசாக இல்லை. ஏன்னா அவள் விருப்பப்படலை, அப்பச்சியாத்தா, அதனால் வந்து அப்போ திருமணம் அவளுக்கு தானே, அதனால் நம்மளை கூப்பிடாமல் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுடைய விழாவுக்கு நான் கடைசி வரை என்ன எதிர்பார்த்தேன்னா, பேசுறது பேச்சுவார்த்தைங்கிறதே இல்லாமல் இருந்தது. அது பெரிய வேதனைண்ணே. அது என்னது சொல்றது, நான் நேற்று சொன்னேனே, அது என் பேசும்போதே கலங்குனீங்களே. தங்கச்சி முகமே எனக்கு மறந்து, கூட பிறந்த சகோதரி தான், அவன் முகமே எனக்கு மறந்து போச்சு. அவன் முகத்தையே நான் மறந்துட்டேன். நான் வெளிநாட்டில் இருக்கிற அவ வந்தா போனாலும் சந்திப்பு இல்லை. அது என்ன மேலே இவ்வளவு ஒரு உங்களுக்கு வன்மோ என்ன, எனக்கு அது புரியவே இல்லை. நானும் அதை நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, நான் கடைசி வரைக்கும் என்ன விருப்பப்பட்டிருந்தேன், கடைசி வரைக்கும் என்ன காத்திருந்தேன் அப்படின்னா, சரி எனக்கு தான் ஆமாம் புரிஞ்சிருப்பாங்க. அந்த கல்யாணத்தில், அந்த 75வது திருமணத்தில் வந்து என்னையே தான் கூப்பிடலை, நிச்சயமா பேரம்பேத்திகளை, என் மகனையும் மகளையும் கூப்பிட்டுக்குருவாங்க அதில் அப்படின்னு நினச்சேன். அந்த விழாக்கள் நடக்கிற வைபவங்கள் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் என்னுடைய மத நம்பிக்கையை சம்மந்தப்பட்டதே கிடையாது. ஆமாம், அது வேற. இது நீங்க என் தகப்பேன், அது வேற. பேரம்பேத்திகள்கிட்ட அவங்க பேசினதே இல்லை. இல்ல பேசியிருக்காங்க. இல்ல பேரம்பேத்திகள்கிட்ட, அதாவது எங்க அம்மாவுக்கு எனக்கு என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, ஆரம்பத்துல நீ முழுசா கேட்டதுல உங்களுக்கு தெரியும், இது பெரிய பிரச்சனை நீங்க சொல்றீங்களா, சேட்டதானே தெரியாது. பிள்ளைகளை வந்து நீ விருப்பப்பட்டபடி நீ விருப்பம் சொல்லி நீ போயிட்டீங்களா, இதே மாதிரி பிள்ளைகளையும் அந்த விருப்பத்துக்கு விடணும் அப்படின்னா, சரி என்ன செய்யலாம், நீங்க சொல்லிக் கொடுவதை நீங்க சொல்லிக் கொடுங்க, நான் சொல்லி கொடுங்க, நீ எதுவும் சொல்லிக் கொடுக்காது, இல்லை நீங்க சொல்லிட்டு தான் சொல்லி, நான் எதையும் சொல்லி கொடுத்துட்டு போறேன், அது எதை விருப்பம் இல்லோ அது வளர்ந்துக்கிட்டோம். இதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு முடிவு செஞ்சு, எல்லா லீவ்லையும் சின்ன பிள்ளைய ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லீவ்ல வீட்டில் கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவாங்க மதுரைக்கு. நான் சென்னையில் இருந்தேன். அப்போ மதுரைக்கு வந்து ஒரு மாதம் இங்கே தான் இருப்போம். கோயிலுக்குலாம் எல்லா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் சொல்லி கொடுத்து எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க. 10 வயசு 12 வயசு 15 வயசு வரைக்கும் போக வர இருந்தோம். ஆனால் பிள்ளைகள் நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் சொல்லி கொடுக்குறேன், அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. இப்போ எங்கள் அம்மா என்னை சொன்னாங்க, உன் பிள்ளைய வந்து உனக்கு மாறு செஞ்சால் தான் உனக்கு அந்த வெளியும் வேதனையும் தெரியும். இப்போ நான் என்ன சொன்னேன் அம்மாட்ட, ஏமா என் பிள்ளைக ஒருவேளை என்னுடைய கருத்துக்கு மாறுபட்டுச்சுங்க அப்படின்னா நான் நிச்சயமா வருத்தம் இருக்காதா அப்படின்னா வருத்தம் இருக்கு, எனக்கு சொல்ல மாட்டேன்னா சொல்லுவேன் நான், ஏப்பா இது சரியான விஷயம் நான் சொல்றேன் நீ பின்பற்ற அப்படின்னா நான் சொல்லத்தான் செய்வேன். ஆனால் நிச்சயமாக என் பிள்ளைகளை ஒதுக்கி வைக்க மாட்டேன். ஒருவேளை மாறி உங்க கருத்துக்கு வந்துருச்சுகள் அப்படின்னா வந்தாலும் நான் சொல்லுவேன்னா சொல்லுவேன், என் கருத்து தான்ப்பா சரியான கருத்து, நான் ஓரிரை கொள்கையில இருக்கிறேன், நீ வானா நிச்சயமா. ஆனா இல்ல அதை மறுத்துருச்சுங்க, இல்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் அதில் தான் இருப்பேன்னு சொல்லிடுச்சுங்க. ஒரு காலம் நீங்க செஞ்ச தப்பா நான் செய்ய மாட்டேன், என் பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கவே மாட்டேன், என் பிள்ளைகளோட நான் இருப்பேன். இந்த 75வது இதுக்கு கூப்பிடல. அங்கதான் எனக்கு விளங்கிடுச்சு, நமக்கு எண்டு கார்டு போட்டுட்டாங்க அப்படின்னு. இந்த புக்கை மூடிட்டாங்க, நம்ம என்னைக்காவது துறப்போம்னு நினைச்சு வச்சுக்கிட்டே இருக்கோம், எண்டு கார்டு போட்டு மூடி சீல் வச்சுட்டாங்கன்றது எனக்கு அன்னைக்கு தான் விளங்குச்சு. சரி, இதுக்கப்புறமும் இவங்களுக்காக நான் எந்த சொந்தத்தையும் பார்க்காமலோ போகாமலோ வராமலோ இருக்க வேணாம் அப்படின்னு நான் தான் அண்ணனுக்கு அழுத்தம்லாம் கொடுக்கல, அண்ணே ஏதாவது எனக்கு செய்யுங்க நீங்க, நான் தான் ரெக்வஸ்ட் வச்சேன். அப்புறம் தான் என்ன செய்யணும், சரி எல்லாரையும் சந்திக்கணும் நான். ஆனா என்னுடைய அடையாளத்தையோ என்னுடைய விருப்பத்தையோ மாத்திக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் விஷயம், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா புதுக்கணக்குன்னு ஒன்று நடத்துறீங்க, இவரால வர முடியாத சூழல் தெரியல. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்குள்ளே ஒரு விழா நடக்குது, அதுக்கும் அவரை கூப்பிடல, என்னைய கூப்பிடுறாங்க. 25 ஆண்டு காலமாக எந்த விழாவுக்கு கூப்பிடாது என்னைய கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த விழாவுக்கு பல பேர் வரல.
அவர் தம்பி தானே, இப்ப ஒன்னா தானே பேசுறது பேசுறது. அப்பதான் பேசுறது இல்லையே. இல்ல நீங்க அவங்க 2 பேர்த்த சேர்த்து வச்சிருக்கீங்க பாருங்க. இல்ல கருப்பழனியப்பனை கூப்பிடலைன்னா பலகரப்பையா வருவாங்க. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, இத்தனை வருஷத்துல ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, வேற யாரு ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, கருப்பழனியப்பன் அவர்கள் வந்தால் பலகரப்பையா அவர்கள் ஒரு காலும் வரமாட்டார்கள். இது ஒரு உள்குத்து. எப்படி இவ்வளவு நாளா முடிஞ்சு செய்யணும். சம்மந்தப்பட்டவர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அவனை கூப்பிடாதீங்க. இப்ப சொன்னாங்க போன மாசம். நேத்து நீங்க பெரிய மனுஷனான்னு கேட்டீங்க. ஆனா ஒரு பெரிய மனுஷனா சொசைட்டில கொஞ்சம் பேர் பாக்குறவங்க இப்படி ஃபோன் பண்ணி அவரை கூப்பிட்டா நான் வரமாட்டேன், ரொம்ப சீப்பா தெரியும். இந்த கண்டவராயம்பட்டி இங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு ராமண்ணன்னு. இந்த குடும்பத்தினுடைய நண்பர் அவர். இந்த குடும்பத்துக்குள்ள பிறந்தவர் இல்லை. ஆனா எங்க அப்பத்தாவை என்னுடைய கூட பிறந்தவர்கள் கூப்பிட்டதை விடவும் அதிகம் வாயார ஆத்தான்னு கூப்பிட்டவர். இங்கே தான் இருப்பார். அவர் வயசு வந்து 84. அவர் விழா நடத்த போறாரு. இந்த வீட்டுக்குள்ளே இருந்தவர். சரியா, அவர்கிட்ட கருப்பழனியப்பனை கூப்பிடாதீங்கன்னு சொன்னார். அந்த 84 வயசு அவர் சொன்னார், இங்கே வா, யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாது நான் தான் முடிவு பண்ணுவேன். இவரோட மூத்தவரில் அவர். சரிப்பா நீ வர வேண்டாம் அப்படி முடிவு பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி நீ அவசியம் வந்துருந்தார். இதற்காக நான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்தேன். ஏன்னா ஒரு மனிதன் நம்ம கூப்பிட்றான். நான் இப்போ சொல்லுங்க, யார் என்னை கூப்பிட்டாலும் நான் இது விழுப்புரத்தை இறங்க கூப்பிடாத விடுறதுக்கு நான் போகவே மாட்டேன். ஆனால் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இதன் காரணமாக ஒவ்வொருத்தரையும் சொல்லுவதற்கு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். இதை எக்ஸ்போஸ் பண்ணிடணும், சொல்லிடணும். நம்ம சொல்லாமல் இருப்போம். நீங்கள் என்ன சொல்லுவேன் தினேஷ், ஆணவ கொலைக்கு காரணம் பெற்றோர்கள் அல்ல, பிள்ளைகள். ஏன்னா பிள்ளைய மறைச்சு வைக்குது. இந்த உலகத்துக்கு சொல்ல மாட்டேங்குது தான் காதலிச்சதை. ஏன்னா அப்பா வருத்தப்படுவார், அம்மா வருத்தப்படுவாங்க. வச்சோன்னே கடைசி நாள் அந்த காதல் தெரிய வரும்போது ஊர் பூரா சேர்ந்து அப்பா அம்மாவுக்கு சாமி ஆடுறாங்க. உன் குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒரு அவமானம் நிகழலாமான்னா அவங்க நினைச்சமாவே இது ஒரு பெரிய அவமானம் போலக்குன்னு புரிஞ்சுக்கிட்டுறான். அந்த வயசில் அழுத்தத்தில் வயசானவங்க அதில் போய் ஒத்த பிள்ளையாவாடா கொல்லுவீங்க, இதுக்கடா புள்ள பெற்றீங்க. அந்த பிள்ளை என்னடா பண்ணுச்சு, இந்த உலகத்தில் காலகாலமாக இயல்பாக 18 வயசுல 20 வயசுல வர்ற காதல் வந்துச்சு, உணர்விலே தேர்ந்தெடுத்துச்சு. அதுக்கு முடிஞ்ச அப்போ இதுக்கு காரணம் அந்த பிள்ளைங்க தான். நீ முத நாளே பைக்கில் கொண்டு வந்து வீட்டு வாசலில் இறக்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை. தெரு பாத்ரூம்ல தெரு பார்த்துட்டு என்ன சொல்லுவான், அந்த வீட்டில் இருக்க பள்ளி இப்போ காதலிக்கிட்டான்ப்பா, அவன் கூட படிக்கிற பிள்ளை வருதுப்பா அப்படின்னா வீடு என்னடா நீ பாட்டு இறங்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னா முடிஞ்சு போயிடும். அப்போ இது வந்து 4 வருஷங்கள் திருமணத்துக்கு மாறும்போது ஒரு அழுத்தம் இருக்காது, சமூக அழுத்தம் இருக்காது, வீட்டுக்குள்ள அழுத்தம் இருக்காது. அதான் தெரியுமே காதலிக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து இதை ஒளிச்சு வச்சீங்கன்னா யாரு பெரிய மனுஷன் அவன் கடைசி உங்களை கொன்றுவான். ஐயோ அவன் பெரிய மனுஷன் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க. அண்ணன் காதலிச்சோம் முதல்ல அவங்க அப்பா சைடு தான் போய் சொன்னாங்க, அவங்க அப்பாட்ட போய் சொன்னாங்க. ஆமா, அவங்களும் தயாரால ஆனா புரிய வச்சாரு. ஆமா, நான் வந்து என்னன்னா நான் செய்யற எல்லா காரியத்தையும் என் வீட்டில் சொல்லிடுவேன். ஒளிச்சே செய்ய மாட்டேன் எந்த காரியத்தையும். ஏன்னா நான் ஒரு காரியம் செய்யறேன் என் வீட்டுக்கு தெரியணும். முதல்ல அந்த காரியம் சரியா தப்பான்னு பேசுறது அந்த வீட்டுக்குள்ள. சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து இதை செய்யாது அதை செய்யாது, அங்கே போகாது இங்கே போகாது, என் விருப்பப்படி நீ வாழ், நீ என்ன நீ சொல்கிற, என் வாழ்க்கையை நான் வாழ்வேன். நான் திரும்ப அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த 2 விஷயம் தாங்க நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது. ஒன்று, இந்த வீட்டிற்குள் இது ஒரு பொது வீடுன்னு சொல்கிறீங்கல்ல, ஆமாம் பொது வீடு. பெரும்பான்மை பங்கு நான் வச்சுருக்கேன், 4வது பங்கு வச்சுருக்கேன், உங்களோட பங்கு இருக்குது, ஒரு தப்பும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். அது ஒன்றா இருந்தா என்ன, 5000 இருந்தா என்ன, பங்குதாரர் பங்குதாரர் தானே. ஆமாம் அவ்வளோதான். நீங்கள் நல்லா உங்கள் விருப்பப்படி எல்லாத்தையும் நடத்துங்க. விருப்பம் இருந்தால் என்னை கூப்பிடுங்க, விருப்பம் இல்லைன்னா என்னை கூப்பிட வேண்டாம். அதே போல என் விருப்பத்துக்கு நான் நடத்துறேன், அவன் விருப்பத்துக்கு 2 ஃபங்க்ஷன், அவன் விருப்பத்துக்கு நான் திருப்பி சொல்றேன், அவன் விருப்பத்துக்கு அவன் நடத்துறான், அவனை விடுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து அந்த வீட்டுக்குள்ள கால் நீட்டி உட்கார்ந்துருக்க வேண்டாமா அப்படின்னா அவன் பொண்ணாட்டி எப்ப கால் நீட்டி உட்காருவா? இப்ப யாரா உட்கார்ந்துருக்காங்க அந்த வீட்டுல? எவ்வளவு போய் சொல்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி தனித்தனியா வரும்போது பிரச்சனை இல்ல. ஆனா இங்க ஒரு இஸ்லாமிய பண்டிகை, அதுவும் இஸ்லாமிய பண்டிகை கூட நடத்தல, மத நல்லிணக்க விழா தான் நடத்துறாங்க. தம்பி அது 2 ஃபங்க்ஷன், புதுக்கணக்கு அப்புறம் அவருடைய அப்பாவுடைய நிகழ்வு, 2க்குமே அவரை கூப்பிடல. அப்ப வந்து இந்த நிகழ்வை பண்ணி இவருக்காக எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ். ஆமா, இவனுக்கு உள்ள பண்ண எல்லாரும் போய் பாக்கணும்ல. எல்லாரும் சும்மா போய் ஒரு பிள்ளை எப்படி வாசல் நிற்பான், ஏதாவது பாக்கணும் இல்ல. அவன் மக படிச்சுக்கிட்டு இருக்கா, அவனை பிள்ளைகளுக்கு திருமணம்னா திருமணத்துக்கு போயிருக்கலாம். ஒரு விழா வேணும், நான் சொன்ன வீட்டுக்கு விழா நடத்தும்டா, வர சொல்லுவோம் எல்லாரையும். அது பெரிய ஒன்று வரட்டேன், நீ கூட்டுவோம் எல்லாரையும் போய் எல்லாரையும் பாரு, சொந்தக்காரங்களை உனக்கு தெரிஞ்சவங்கலாம் 4 பெரிய ஒருத்தரை கூப்பிடணும். சார் எதுக்கு சார்? எல்லாத்தையும் அவரு தான் பேசினார், எல்லாமே அவர் தான் பேசினார். இல்லை எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்தேன். இங்கே தஞ்சாவூருக்கு போனேன், மெட்ராஸில் 4 நாள் இருந்தேன், அம்பத்தூரில் ஒரு சொந்தம், மறைமலை நகரில் ஒரு சொந்தம். அது கூத்து பெரிய கூத்து. மறைமலை நகரில் எங்கள் ஐத்த வீட்டுக்கு நான் போகிறேன், சொல்லிட்டு போகிறேன், வர்றேன்னு சொல்லிட்டு போகிறேன். எங்கள் ஐத்த தம்பி வர்றான்னு சொல்லிட்டு இதை எடுத்து காயெடுத்து எக்ஸ்ட்ரா பாயசம் ஒன்று வச்சு ரெடி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஃபோனு, அவனை வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் எப்படி
அப்பச்சிட்டு இருந்து போனு, அப்பச்சிக்கு பின்னாடி யார் இருக்கிறான்றது அந்த அந்த பேட்டியில நேற்று பிரஸ் மீட்ல பாத்துறப்போ தெரியும். எங்க அப்பச்சி எவ்வளவு பாவமா உட்கார்ந்து இருந்தாங்க, பக்கத்துல பெரிய பச்சி எப்படி ஆக்ரோஷமா எங்க பெரிய பச்சி பலகர பெரிய பச்சி பேசுறாங்கன்றது தெரிஞ்சிடும். அது என்ன பின்னணியோ நமக்கு தெரியாது. பேசுறது எங்க அப்பச்சி தான், ஆனா பேசுனது எங்க அப்பச்சி தான். அவனை வரக்கூடாது, நீ எப்படி அவனை ஏத்துக்கலாம், அவனை வரக்கூடாதுன்னு சொல்லி எங்க ஐத்தா சொல்றாங்க. அண்ணே வீட்டுக்கு வர்றேன்னு சொல்றவனா நான் எப்படி, நம்ம புள்ள வர்றா வீட்டுக்கு வரேன்னு புள்ள சொல்றேன், நான் எப்படி வரவேணான்னு சொல்றது? இதெல்லாம் நான் வீட்டுக்கு ஐத்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு சொன்னாங்க. அப்பதான் தெரியும் எனக்கு. நான் கீழே வேணா வீட்டுக்கு போறேன், ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாங்க, நான் கீழே வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா எங்க மாமா கீழே உட்காந்துருந்தாங்க. எப்போ நான் மெட்ராஸ்ல இருந்ததுனால அவங்க வீட்டுக்கு போக வர இருப்பேன், முன்னாடி போக வர இருந்தேன் அவங்க வீட்டுக்கு. முன்னாடி மெட்ராஸ்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா வந்த உடனே கையை கொடுத்து வரவேற்று நல்லா பேசுவாங்க. ரொம்ப டல்லா உட்காந்துருந்தாங்க. என்னம்மா ரொம்ப டல்லா உட்காந்துருந்தீங்க? இல்லப்பா அவங்க அப்பச்சி பேசி நீ எப்படி அவனை வீட்டுக்கு வர சொல்றாங்க, வீட்டுக்கு நீ அப்ப வர்றதை நீ எப்படி வர்றேன்னு சொல்றவனா வான் நீ எப்படி சொல்ல போச்சு? நான் எப்படிப்பா வர்றேன்னு சொல்ற பிள்ளைய நான் வேணான்னு நான் எப்படி சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு உட்காந்துக்கிறாங்க. அப்படி அப்புறம் ஐத்த மேல போனேன், பாயசம் வச்சிருந்தாங்க, சாப்பிட்டு எல்லாத்தையும் விவரத்தை சொல்லி பத்திரிகையை கொடுத்து எல்லாருமே உங்களை சாப்பிட்டு பேசி 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 அடுத்த வேலை சாப்பாடு நேரம் வந்து மறுபடியும் அடுத்த வேலை சாப்பாடு பண்ணி அவனுக்கு 2 வேலை சாப்பாடு போட்டு அங்கேயே படுத்து ஜாயினாருக்கு போய் படுன்னு சொல்லி உள்ள போய் ஏசியை போட்டு விட்டு படுக்க வச்சு தூங்க வச்சு பேசிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். எப்படி மறுப்பாங்க? அதெல்லாம் எல்லாருடைய உள்ளத்துலயும் இருக்கு. இதுதான் நான் கேள்வி விரும்புறேன். அவங்க இவனை அழைக்க தயாரா இருக்காங்க. இவன் வர்றதுல அவர்களுக்கு ஒரு மனத்தடையும் இல்லை. சும்மா ஒரு நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவனை கூப்பிட்டியா இவனோட சேராத, இவனை கூப்பிட்டியா அவனோட சேராதுன்னு என்ன அதிகாரம் பண்ண நான் கேட்டோம். எல்லா கோவமே ஏதோ ஒரு இடத்துல உடையும்ல சார். இப்போ காதல் திருமணம் பண்ணா பெற்றோர்களுக்கு கோவம் வர்றது இயல்புதான். ஆனா ஒரு பேரன் பேத்தி வந்தோடனே பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்து தான் வாழணும், நமக்கு வேற யார் இருக்காங்கிற தாட் வரும்ல. 25 வருஷத்துக்கு அப்புறமும் இப்ப போய் அவர் சொந்தங்கள்லாம் இணைக்கணும்னு சேர்க்கும் போது ஒரு போன் போடுறாங்க, இல்ல அதுக்கு பின்னணியில ஒருத்தங்க இருக்காங்கன்னா அப்ப அது நல்ல அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க இப்போ வந்து முதல்ல திருமணத்துக்கு ஒரு கூப்பிட போகும்போது சொன்னேன், என் திருமணத்துக்கு நீங்க வந்து என்ன மகிழ்ச்சி, வரலன்னா பெரிய மகிழ்ச்சி. அதான் நான் வந்தா மகிழ்ச்சி, வரலன்னா பெரிய மகிழ்ச்சி. தம்பி மகன் கல்யாணம் பண்றான், அது நம்ம சாதியில பண்ணலை அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா மகிழ்ச்சி. தம்பி மகனே ஆனாலும் நான் என் சாதியை தான் காப்பாற்றுவேன், ரத்த சொந்தம்லாம் எனக்கு சொந்தம் இல்லை, உறவெல்லாம் உறவு இல்லை, நான் கொண்ட கொள்கை தான் முக்கியம், என் கொள்கை என்னன்னா இந்த சாதியை காப்பாற்றுறதுக்கு பிறந்தவனா அப்படின்னு நினச்சி வராமல் இருந்தீங்கன்னா பெரிய மகிழ்ச்சி. ஒரு முரட்டாள் இருக்காருப்பா நம்ம வீட்டில், எதுக்கு மனம் இழக மாட்டாருப்பா அவரு, அப்படி சந்தோஷம் இருக்கலாம் தானே சார், இருக்கலாம் தானே, இருக்கலாம். அப்படிதான் அப்படிதான் சொல்லியிருக்கேங்கிறேன், நான் அதை சொல்லியிருக்கேங்கிறேன், டிக்ளேர் பண்ணிருக்கேன், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, இருக்கலாம். இப்பயுமே அவர் எனக்கு இஸ்லாம் பிரச்சனை இல்ல, அல்லா அப்படியே தலையே சொல்லுவோம், நான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு தெரியும், காஷ்மீருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாத்த விட நான் தான் அதிகமா குரல் கொடுத்தேன், தம்பி மகனுக்கு பிரச்சனை வந்து குரல் கொடுங்க மட்டும் தான் நாங்க கூப்பிடுறேன். நீங்க காஷ்மீருக்கு அங்கெல்லாம் போகலாம், தம்பி மகனுக்கு ஒரு பிரச்சனை வாங்கங்கிறேன். நீ காஷ்மீருக்கு அப்புறம் போய் எல்லையில நின்று துப்பாக்கியில சுட்டு சீனாக்காரன் எல்லாம் விரட்டலாம். அப்புறம் தம்பி மகன் நிக்கிறா ரொம்ப நேரமா வாசல்ல, அவன் வந்தா யாரை சார் கூப்பிட்டுருவான்? அவருடைய நண்பர்கள் கூப்பிடுவாங்க. அவங்களுடைய நண்பர்கள் யாரு? இஸ்லாம் சேர்ந்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவர் இருப்பாங்கல்ல, எல்லாரும் யாரோட பழகிறமோ அவங்க இருப்பாங்க. நான் அதை என்ன முதல்ல என்னோட நண்பர்கள் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது நான் 5வது படிக்கும்போது கூப்பிட்டு வாங்க வீட்டுக்குள்ள, சரியா? வந்து வாசல் நின்று நம்மளுடைய சிறப்பு என்ன, நம்ம வாசல்ல வந்து நின்னதுக்கப்புறம் என்ன பேசிட்டு இருந்துட்டு சைக்கிள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வருவோம், பையன் பேசிட்டு இருப்போம். அவன் ரொம்ப நெருக்கமான வீட்டு வாசல் வந்து பேசிட்டு இருப்பான். அவனை வாடா வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருவோம். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தோம், நம்ம வீடு என்ன செய்யும், யாரு கூட படிக்கிறானா, நீ அது ஒழுங்கா படிக்கிறா அப்படின்னு நினைப்பாங்க. அவன் நல்லா படிக்கிறவனா இருந்தா நம்மளோட வீட்டுக்கு ரொம்ப நல்லவன் ஆயிடுவாங்க. பரவாயில்ல நம்ம புள்ள நல்லா படிக்கணும்னு சேர்ந்துருக்கு அப்படின்னு. அவன் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக தானே வச்சுக்கோங்க, இன்னும் மகிழும். பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப ஒழுக்கமா இருக்கவன் யாருன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரொம்ப ஒழுக்கமா இருப்பான், உடம்பு தான் முக்கியம்ன்றமா அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அதை தவிர வேற யாராவது வாங்கப்பா வந்தோன்னு நீங்க என்ன ஆளு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீடு எவ்வளவு மோசமான வீடு. மகனை கூப்பிட்டு, தம்பி உன் பழக்க வழக்கத்தை எல்லாம் பள்ளிக்கூடத்தோட வச்சுக்க, எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வராது அப்படின்னு சொன்னா அந்த புள்ள உருப்பிடுவானா? அவன் என்ன கத்துக்கிறான் அந்த வீட்டுல? வர்றவன யாரை வந்தாலும் வந்தோன வாடா வாடா வாடா, என்னடா சாப்பிட்டீங்களாடா அப்படிங்கிட்டு 2 பேரும் உட்கார வச்சு வீட்டில் இருக்க தேங்கோல் எடுத்து அவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று கொடுத்தேன்னா அவன் மகிழ்வான். பரவாயில்ல, அந்த வீட்டுக்கு போனோம், அந்த அம்மா ஒன்றுமே கேட்கல, நம்ம அந்த முந்தானோட வீட்டுக்கு போனோம் பாரு, உள்ளே போன உடனே அவங்க வந்து ஒன்றும் பேசாமல் தண்ணி கூட கொடுக்காம நம்ம அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நம்மளை கூப்பிடல அப்படின்னா அந்த புள்ள எந்த வீட்டை மதிக்கும்? இது வந்து இந்துக்கள் வாழும் வீடு, இந்துக்கள் வாழும் வீட்டுக்கு முஸ்லீம் வரக்கூடாதா? ஏன்னா அப்படி ஆக்கிட்டீங்களா? இப்போ
நான் சொல்றேன் முஸ்லீம் பிறந்த வீட்டுல என்ன செய்யுது? சரி, வீட்டுல ஒரு முஸ்லீம் இருக்கானே. முஸ்லீம் இருக்கானே. இப்ப நாளைக்கு இங்க திருவாசகம் வாசிக்கும் போது எனக்கு பிடிக்கலன்னு இவர் நினைச்சா இல்ல நான் வருவேன், முன்னாடி நிப்பேன். நான் நல்லா திருவாசகம் நீங்க ஓதுங்க, நான் ஆளா வந்து நிப்பேன், சாப்பாடு போடுங்க, செட்டிநாடு சாப்பாடு. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு கல்யாண காட்சிக்கு வந்து, சந்தோஷமானதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷம் ஆச்சு இஸ்லாமிய வந்திருக்காங்க. அது ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர்கள் பாட்டுக்கு அவர்கள் விருப்பத்தை செய்யறாங்க. நான் வந்து அர்ஜுன் சம்பத் அறிக்கை கொடுத்தோம்னு நான் தான் நினைச்சேன். அர்ஜுன் சம்பத் நாட்டுக்குள்ள ஏற்படுத்துற பதட்டத்தை என் வீட்டுக்குள்ள ஏற்படுத்த விடவே மாட்டேன். அதுதான் நீங்க இடம் மாதிரி. ஆமா, நான் சண்டை போட மாட்டேன். நான் சண்டையே போட மாட்டேன், யாரோடையும் பதட்டத்தை ஏற்படுத்தவே மாட்டேன். நான் அதை இணக்கமாக்குவேன். என்ன இப்போ என்ன தீங்கு செஞ்சுட்டாருன்னு கேட்பேன் எல்லார்ட்டையும். என்னப்பா அவருக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்ற தப்பாப்பான்னு கேட்பேன் நான். அந்த நேற்று ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு இடத்துல உடைஞ்சு அடறாரு. ஒரு 25 வருஷ வழி அது. அவரால் பேசவே முடியல. இல்ல இயல்பா எனக்கு அதெல்லாம் உண்மையில என்னால ரொம்ப நானும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன். நல்ல வேலை அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்துல்லா வந்து தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சோன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனிச்சதுக்கு அப்புறம், தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனிச்சு. இயல்பா வந்து நேத்தும் நிறைய பேரை ப்ரெஷர் பண்ணி நேத்தும் வரவிடாம நிறைய அடேங்கப்பா அதை மீறி வந்தவங்க தான் அது. அடேங்கப்பா அதை ஏன் கேக்குறீங்க? இது வந்து எங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு. நாங்க வந்து குடும்ப பிரச்சனை எல்லாம் நாங்க பேச கிடையாது. ஏன்னா இப்பயே வந்து கமெண்ட் போடுற 10 பேர் போடுவாங்க இது உங்க குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, இது குடும்ப பிரச்சனை, நாட்டுடைய விஷயம். இந்த குடும்பம் தான் இதை போலதான் இந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா வீட்டிலும் இருக்கும். அந்த வீட்டுக்குள் வரக்கூடாது. ஒரு தனியார் வீட்டில் நடத்தலாமா? தனியார் வீட்டில் நாங்கள் நடத்தணும். பொது இடத்துல நடத்தினாதான் பங்கு வரும். போலீஸ் சொல்ல பெர்மிஷன் வாங்கணும். தனியார் வீட்டுக்குள்ள இதை போன்ற விஷயங்களை ஆதரிக்க வேண்டாமா? நல்லதுதாங்க அந்த குடும்பத்துல. செட்டிநாட்டில் ஒரு சொல் உண்டு, அந்த வீடு பெரிய மனுஷ பயில வாழ்ற வீடுமாங்க. எல்லா வீட்லயும் மனுஷன் தானே வாழ்றாங்க. அதனால வீடு மட்டும் மனுஷ வீடா இருக்கு. மனுஷ வீடு ஏன் மனுஷ வீடு அப்படின்னா அது எந்த வேற்றுமையும் வளர்க்காது. யார்ட்டையும் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கும். எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தும். அப்படி நடத்துறவர்களுக்கு வாழ்ற வீட்டுக்கு பேர் மனுஷ வீடு. இதை மனுஷ வீடு ஆக்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கின ஒரு பாய் வந்து பாசிங் நிலையத்துக்கு போனோம்னா ஒரு வேளை சாப்பிட்டு போகலாம், அப்போ நம்மளை கூப்பிடுவாங்க நினைச்சா அதை விட பெருமை அந்த வீட்டுக்கு நான் என்ன கொண்டு சேர்த்த முடியும்? இல்லையா? வள்ளுவர் சொல்லுவார், கலந்து பழகலைன்னா அளவலாக இருக்கலைன்னா அந்த எல்லாமே கெட்டு போகுமா, ஒன்றுமே பெருகாத அவன் வீட்டில். எப்படி? கரை இல்லாத குளத்தில் தண்ணி தேங்காத மாதிரி. ஒரு குளம்னு இருந்தால் தண்ணி கரை இருக்கணும்ல. கரை இருந்தால் தான் வந்து தண்ணி தேங்கும், பயன்படும், எல்லாம் பெருகும், நீர் பெருகும். நீ இன்னொருத்தனோட கலந்து எல்லாரும் உரை எழுதின எல்லாரும் அந்த குரலுக்கு என்ன உரை எழுதியிருப்பாங்கன்னா, உற்றார் உறவினரோடு கலந்து பழகாவிட்டால் குளத்தில் வந்து கரை இல்லாத மாதிரி ஆயிரும், கரை இல்லாத குளம் மாதிரி ஆயிரும், பயனற்று போயிட்டு எழுதிப்பாங்க. வாசுப்பா மாணிக்கம்னு அறிஞர் இருந்தார். அவர் மட்டும்தான் எழுதினார். உற்றார் உறவினர் எழுதாமல் அதுக்கு உரை எழுத போகும்போது எல்லோருடனும் கலந்து பழகாமல் இருந்தால்னு எழுதினார். எல்லோருங்கிறது யாரு? எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை, தெரியாதவனோடையும் எல்லாரோடையும் கலந்து பழகணும். கலந்து பழகினா தான் பெருகும். எது பெருகும்? அன்பு பெருகும். அன்பின் வாயிலாக செல்வம் பெருகும். செல்வத்தின் வாயிலாக கொடை பெருகும். கொடையின் வாயிலாக மீண்டும் அன்பு பெருகும். அப்போ அன்பு இன்ட்டு ஸ்கொயர், அன்பு இன்ட்டு 4 ஆகுறது எப்போ ஆகும்னா எல்லாரோடையும் கலந்து பழகினாகும். கலந்து பழகலாம் என்ன ஆகும்? குளத்துக்கு கரை இல்லாத மாதிரி எல்லா தண்ணியும் வடிஞ்சிடும், வீணாக போயிடும். நான் கலந்து பழகணும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தணும்னு சொல்லும் போது, ஆனால் வெளியில் சமூகத்தில் வேற மாதிரி காமிச்சிட்டு இருக்க பழக்கருப்பை அவர்களுக்கும், அவர் கூடயே 30 வருஷமா பேசாத உங்கள் அப்பா அவர்களுக்கும், இல்லை நேற்று ஃபங்க்ஷன்ஸ்க்கு சில அழுத்தங்கள்னாலேயோ இல்லை அவங்களுக்கே உள்ள தோன்றின எண்ணங்கள்னாலேயோ வராதவங்களுக்கும் அண்ணனும் தம்பியும் என்ன சொல்லணும்னு? இந்த எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி மட்டும் கிடையாது. நான் வந்து 2012 மக்காவுக்கு போனேன். 2012 மக்காவுக்கு என் குடும்பத்தோடு போனேன். நம்பிக்கை, அது எங்களுக்கு ஆழமான நம்பிக்கை. நான் 10 நாள் 8 நாள் இருந்தேன் மக்காவில். காபத்துலாவுடைய திரையை பிடிச்சிட்டு நான் அழுததெல்லாம் இதுக்கு தான். யா அல்லாஹ், நான் வந்து தப்பு செய்யலை, நான் ஒரு தவறான விஷயத்துக்கு போகலை, எனக்கு சரியான விஷயம் எது பட்டுச்சோ நான் நேரான ஒரு வழிக்கு வந்துக்கிறேன். இதை என்னுடைய குடும்பத்தினருக்கு புரிய வை. நிச்சயமா நீ புரிய வை. உறவுகள் சேரும். இதைத்தான் வேண்டேன் நான் 2012 வேண்டினேன். 2013 இங்க பெரிய விஷயம் இஸ்லாத்தை பத்தி பேசுறாங்க பெருசா. உறவு இதை விளங்க என் குடும்பத்தை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் பல வருஷமா. நான் முஸ்லீமா போயிட்டேன் அப்படிங்கிறதுனால வந்து என் குடும்பத்தை விட்டு நான் எதுக்கு ஒதுங்கி இருக்கணும்? எனக்கு ஒரு விருப்பமான ஒரு விஷயத்த நான் செய்யறேன். அதை நீ செய்யணும் அப்படின்னா இந்த உறவுகளை விட்டு அண்டவே கூடாது. நீ ஒதுங்கித்தான் போகணும். வாழ போறது இவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான். 50 வயசு, எனக்கு 47 48 வயசு ஆகி போச்சு. மிச்சம் இருக்குது கொஞ்சமோ சொச்சம், மிச்சம் நொச்சம் இருக்குது, மிச்சம் சொச்சம் இருக்குது. எதுக்கு மாறிட்டேங்கிறத உறவை நான் ஒதுக்கிட்டு போயிடணுமா? போய்தான் இனிமே இன்னொரு பெரிய பிச்சியா வரப்போறாங்களா, இன்னொரு ஆத்தா வரப்போறாங்களா, அப்பச்சி வரப்போறாங்களா? என் விருப்பத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு என்னுடைய குடும்பத்தை என்னோட சேர்த்து வையாலாம். சரி, நம்ம பிள்ளை இவன்,
நம்ம பிள்ளைவன் அப்படிங்கிற எண்ணத்தை என் குடும்பத்துக்கு உருவாக்கி என் குடும்பத்தோட என்னை எடுத்து வைன்றது நான் 2012 கேட்டிருக்கேன். நிச்சயம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த உணர்வை, மன உணர்வை என்னுடைய குடும்பத்துல எங்க பெரிய பட்சிக்கு நிச்சயமா வரும். நான் நம்பிக்கையோட காத்துக்கிறேன். எங்க அப்பச்சிக்கு வரும், எங்க ஆத்தாவுக்கு வரும். நம்பிக்கையில கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லை எனக்கு. நம்பணும்ல, அதான் வாழ்க்கை நடத்துது. நம்ம செய்கிறது சரின்னா அதை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் எதையும் ஒழிச்சு செய்கிறதில்ல, டிக்ளேர் பண்ணுறேன். நான் எப்பொழுதும் யாரோடையும் பிணங்கவே மாட்டேன். அது இல்லை நோக்கம். விலகிடுவேன். அவனுக்கு தொந்தரவாக இருக்கா, விலகிடுவேன். தொந்தரவு பண்ண நினைப்பேன். ஆனால் நான் சொல்கிறத கேள்வி யாராவது சொன்னான்னா காதை திருகு வேணும். என்ன நான் சொல்கிறது கேளுங்கிற? அப்போ நான் சொல்கிறத நீ கேளு. யார் சொல்கிறத கேட்க வேணாம். அவர் வாழ்க்கையை வாழ்வோம் பேசாமல். நீங்கள் எவ்வளவு பதட்டம் அடைகிறீங்க, எவ்வளவு பேசுகிறீங்க. இது வேறாதா? உராய்வு ஏற்படாதா? நிரந்தரமாக தடியடி நடத்துவாயா? என்ன நடத்து? நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன் இவ்வளவு பதட்டமாகறீங்க? ஒரு 4 பாய்மார் தொப்பியை போட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா உடனே நீங்க வந்து கேட்டேன். நான் திரும்பி தான் சார் சொல்றேன். பொது இடத்துல வை நானும் வர்றேன், பொது இடத்துல வை நானும் வர்றேன். அது வேண்டாம் எனக்கு. என் வீட்டில் வைக்கிறேன், எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுற இடத்துக்கு வந்துடும். நம்ம வீட்டுக்குள்ள எல்லாரையும் கூப்பிடுவோம் சார். அப்போத்தானே சார் அவர் வீட்டுக்குள்ள அவர் நம்மளை கூப்பிடுவாரு. எல்லாரும் சந்திக்கிறதுக்கு பொதுவில் தான் ஒரு இடம் இருக்கணும்னா இது என்ன சார், அது ஊரா சார்? அது சார் அந்த இடம் இருக்கு சார், அந்த காரில் போய் எல்லாரும் பேசிட்டு வாங்க சார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தது? அதைத்தானே சார் சொல்ல விரும்புகிறான். கடைசியில் இந்த நாட்டில் இந்த நாடு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை அதானே சார். இந்த நாடு சந்திக்கிற பிரச்சனை என்ன? திடீர்னு ஒரு வங்கியில் மாட்டு இறைச்சி சாப்பிடாதுன்னு திடீர்னு ஒரு மேலாளர் சொல்லிட முடியும்னா அடுத்த நாள் கேரளா இருக்க மொத்த பேரும் கிளம்பி அங்கே வந்து உட்காந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்டாங்க பாருங்க. அது அவன் விருப்பம். ஆமா, டிஃபன் பாக்ஸை திறந்து பார்ப்பாங்க இவங்க. நீங்க ரொம்ப நாள் சும்மா இருந்தீங்கன்னா உங்களை பேண்டை கழட்டி பார்ப்பாங்க, கழட்டி பார்ப்பாங்க. நீங்க அதை அனுமதிக்கவே கூடாது. அதெல்லாம் ஏன் விருப்பம். நான் பட் என்ன குரல் வந்துருச்சு பாருங்க கடைசியில. இல்ல நீங்க வந்து அது நான் சொல்ல விரும்புறது, அழகிருப்பையா இவ்வளவு வன்மத்தோட இவ்வளவு கோபத்தோட நேற்று பேசுனது இல்லையா, எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இதுவரையும் இந்த வீட்டிற்குள் இருக்கிற வழக்கு, இருக்கிற போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுக்குமே அவர் வரமாட்டார். அவர் யாராவது ஆள் வச்சே கொடுப்பார். உனக்கு நீ போ. அவர் உட்காந்து ஃபோனை பண்ணுவார் எல்லாருக்கும், உடனே எடுக்கணும். இன்னைக்கு ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் நீதிபதி சொல்கிறாரு, இது அப்படியெல்லாம் நாங்கள் யாரையும் எந்த பதற்றத்தையும் ஏற்பட விட மாட்டோம் இல்லையா. சுப்ரீம் கோர்ட் இஸ் வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸின்னு ஒரு ஜட்ஜி சொல்றாரு. அது வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸி நாடா என் வீட்டுக்குள்ள எப்படி பாப்பியா நீ? எப்படி நடக்குமா? பார்க்க கூடாதா? ஒரு நீதிபதி நல்ல வார்த்தை சொல்றாரு, உடனே கோர்ட்டு மோசம். அடுத்த நாள் இவங்க வாய்தா வாங்கினார். அப்புறம் என்ன சொல்றாரு, தள்ளி விடுறாரு. அதை ஐயோ இது என்னப்பா வீடு நடத்து சார், தடையே வந்திருந்தாலும் நான் இப்படி கோவப்பட மாட்டேன் சார். ஏதோ ஒரு சார் இங்க வழங்கப்படுவதெல்லாம் நீதி கிடையாது, தீர்ப்பு. இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சார், ஒரு தமிழ்நாட்டு அரசியல்ல ஏதோ ஒரு சின்ன கட்சியில சின்ன பிரச்சனைனாலும் ஒரு பேட்டிகள் கொடுக்குறாரு, அவருடைய கருத்தை வெளிப்படுத்துறாரு. இந்த விஷயத்த நீங்க ஓபன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச 2-3 மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இவரும் தொடர்ந்து பேசியிருக்காரு. இப்படி ஒரு ஃபங்க்ஷன், இது பத்தி ஏன் ஒரு இன்டர்வியூவோ ஒரு கேளுங்க, போய் கேளுங்க. எங்களே கேட்டுட்டே இருந்தீங்கன்னா போய் கேளுங்க. நான் ஏதாவது பேர் மறைக்கிறேன்னா, அங்கிருந்து ஒரு நல்லவர் பேசினார் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப கொஞ்சம் தான் சார் இத்தனோண்டு படிச்சிருக்கேன் சார். எனக்கு குழப்பமே இல்லை சார். எப்பொழுதும் படிக்காதவனுக்கு குழப்பமே கிடையாது சார். அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 4 நல்ல வார்த்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. டேய் அடுத்தவனை தொந்தரவு பண்ணாத, இன்னொருத்தன் காலை மிதிச்சா மன்னிப்பு கேளு, வயசானவங்க வந்தால் எந்திரிச்சு இடம் கொடு, பொம்பளையில் மதி, சமமாக நடத்து, புள்ளையில் நல்லா படிக்க வை, சாப்பிடு, செத்துப்போ, அவ்வளோதான் வாழ்வு இல்லையா. படித்தா தான் எல்லா குழப்பமும் வந்துடுது. ஏன்னா எல்லாத்துக்கும் இங்கே தனித்தனி வாதங்கள் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பேசலாம், அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பேசலாம், அப்புறம் அது ஒன்று பேசலாம். பெண்கள் கால் நீட்டி உட்கார வேண்டாமா? சரி, அந்த பெண்கள் கால் நீட்டி உட்காருவா. 28 வருஷமா யாருமே இல்லாத வீட்டுக்குள் தொட்டி கட்டி ஆட்ட வேண்டாமா? நல்லா பிள்ளை கூட ஆட்டுங்க, யாரு வேண்டாம்னா. இது யாருடைய தனிப்பட்ட வாழ்வு, ஒருத்தன் வாழ்வு உங்க வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க, எந்த பிள்ளை சொல்லி போட்டு காட்டுறது, இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தனை தன் நம்பிக்கை இல்லாத ஒருத்தனை வரக்கூடாது சொல்லுது என்பது இந்த வீட்டுடைய பிரச்சனை இல்லை, இது நாட்டினுடைய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். எல்லா இடம் நடக்குது, அது தெளிவடையணும் எல்லாரும். ஒரே ஒரு கேள்வி மட்டும், உங்க தம்பி அவருடைய உறவினர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்குங்கிறதுக்காக ஒரு அண்ணனா அவரும் விரும்புறாருங்கிற காரணத்துக்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறீங்க. அதுல ஒரு நேற்று நான் அது பக்கத்துல இருந்து பார்த்தவனா அதுல இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறேன். சில பேர் இதையும் பொலிட்டிக்கலி கருப்பழனியப்பன் காரைக்குடியில நிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு,
இவர் பேசும்போதே பழக்கருப்பையா அவர்கள் இந்த செட்டியார் சமூகமே புரிஞ்சுக்கணும் இந்த காரணங்கள்லாம் உங்களை பொலிட்டிக்கலி நீங்க ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அது பர்சனலி உங்களை ஊன் பண்ணது என்ன பிரச்சனை? நான் வந்து ஆக்சுவலா இந்த பாலிடிக்ஸ் ரைட் பாலிடிக்ஸ், ஆ. இந்த பாலிடிக்ஸ் ரைட் பாலிடிக்ஸ். ஒரு 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 சாதியை ஒரு சமூகத்தை உங்களுக்கு எதிராக நிப்பாட்டுறதுக்கான ஒரு முயற்சி. என்ன சாதியில் இருக்கிற பூரா என்ன சார் மக்கு பயில RSS இருக்காங்க இவங்க எல்லாம் ட்ரௌசரை மாட்டிட்டு. அந்த வீட்டுக்குள்ள சிந்திப்பான்ல, இந்த வீடியோவை பார்ப்பான்ல, முஜாஹித் பேசுறத கேட்பான்ல இல்லையா? அவன் காதுக்கு என்ன மூடியா போட்டு வச்சிருக்கு, அவன் கேட்பான்ல, தெரிஞ்சிடும்ல யார் பதட்டத்தோடு பேசுறாங்கிறது தெரிஞ்சிடும்ல சார். மனிதர்களுக்கு எப்பொழுதுமே ஒருவன் பேசும் பொழுது அவன் கண்ணை பார்த்து உண்மை பேசுறானா இல்லையான்னு தெரிஞ்சிடும் சார். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்பர் வள்ளுவர். எப்படி பளிங்கு பக்கத்தில் காட்டும் அந்த மாதிரி மனசுக்குள்ள உனக்கு எனக்கு என்ன இருக்கோ அது முகம் காட்டிடும். எனக்கு இவங்கிட்ட பிடிச்ச விஷயமே ஒரு முறை கூட சிரிச்ச முகமெல்லாம் பேசவே மாட்டான். அது ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால என்ன இருக்கு அப்படின்னு. ஏன்னா எனக்கு சொன்னால் இந்த இடத்துல நடத்த வேணாம்னு சொன்னோன்னா அவ்வளவு மகிழ்ந்தான். ஒரு ஏன் என்ன வேணாங்கிறீங்க? இல்லைப்பா, ஒரு பதட்டமான ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீ இந்த வீடுக்குள்ள உன்னுடைய நண்பர்கள் அத்தனை பேர் வர்றாங்க, எந்த தடையும் இல்லாத போது அந்த டெசிஷன். ஆமா, தடை இல்லாத எடுக்கணும். எல்லாமே என் பக்கத்துல இருக்குங்க, எல்லாமே என் பக்கத்துல இருக்கு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சரியா? நான் யாரையுமே அணுகலை, எதுவுமே கேட்கல, யாருடைய உதவியும் கேட்கல. நான் எனக்கு ஒன்னே ஒன்று என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள உரிமை இருக்கிறது, அதை போலவே உரிமை கொண்டிருக்க இன்னொருத்தர் இருக்கிறான். இந்த வீடு அவனுடைய வீடும் தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கடைசி என்ன முடிவு பண்ணுவோம்னா, நானும் சார் காலையில் திருவாசகம் பாடுறேங்கிறாரு, திடீர்னு புதுசாக கொண்டு ரஜினா கொடுக்குறாரு, பாடட்டும், நல்லா பாடிட்டு போறாரு உட்காந்து. தமிழ் தகவலுக்கு முதல்ல நீங்க அதை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நேற்று அந்த விழாவில் பத்தி எல்லாரும் திருக்குறள் கொடுத்த பத்தி அவ்வளவு பேர் ஆச்சரியமா இருந்து பேசுறாங்க எல்லாரும். எனக்கு முதல் தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு முதல்ல மீளாது விழால திருக்குறள் தெளிவுரை கொடுக்கப்பட்டுச்சு, சந்தோஷமா வாங்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த போட்டோவை எனக்கு கண்டிப்பா அனுப்பி நான் திருக்குறள் அந்த அதிர்த்து 2 ராஜூர் அதிர்த்தும் இவங்களும் அந்த போட்டோவை கண்டிப்பா நான் வந்து பதிவு செய்யறேன், எனக்கு அனுப்பி விடுங்க. திருக்குறள் தெளிவுரையே மீளாது விழால முதல்ல கொடுத்தது அண்ணன் தான். இன்னைக்கு இன்ஸ்டால ஒரு பையன் தெளிவுரை தான் கொடுக்கப்படும். அதுல இன்ஸ்டால ஒரு இவர் நிறைய எல்லாரும் பேசும்போது கடவுள் பற்ற கடவுள் நம்பிக்கை இல்லாத கருப்பழனியப்பன் இப்படி ஒரு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்காரு. அது வட இந்தியாவில் ஒரு பையன், அவன் இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கான்னு தெரியல, அவனுடைய ஸ்டேட்டஸ் ஒரு பையன் வச்சுருக்காரு, நண்பர்கள் அனுப்பிச்சது யாருன்னே தெரியல. அந்த பையன் புதான போகிறான். தமிழ்நாட்டில் நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரும் ஒரு மௌல்வியும் ஒரு இந்து சாமியாரும் சேர்ந்து யார் பெருசு யார் சரி யாருடைய கடவுள் உண்மையானவர்களை பற்றி பேசாமல் எல்லாரும் பொதுவாக அன்பை பற்றி பேசுகிறாங்க. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், அந்த நிகழ்ச்சியை வந்து வடிவமைச்சது அந்த கடவுள் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒருத்தர் வடிவமைச்சிருக்காரு. இதை போல தானே இந்த தேசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த பையனோ பொண்ணோ யாருன்னு தெரியல. அது ஆள் முகம் தெரியாது எனக்கு, இங்கே யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்கிருந்தோ ஒரு நேசக்கரம் நீளுது இல்லை, நம்ம விழா நடத்தவும் தெரியும் நமக்கு. அது இதை போல 100 கரம் நீளும். நீங்கள் பாட்டு ஒழுங்காக ஒரு வேலை பார்த்துட்டே இருங்க, எல்லாரும் வந்து சேருவாங்க. இவர்களும் மாறக்கூடும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு நடப்பாங்க. அவ்வளோ நிர்பந்தம் கிடையாது, நிர்பந்தம் இல்லை, நம்பிக்கை. அதை யாரையும் நிர்பந்திக்கல. நம்ம எங்க ஏற்றுக்கிட்டு செலுத்தாவன நானும் நம்புறோம். நாங்க சொல்றது சரி, நாங்க செய்யறது சரி, நிச்சயமாக நாங்க நம்புறோம், இதை ஏற்றுக்கிட்டோம். நிச்சயமா நீங்க விரும்புற மாதிரி உங்களுடைய எல்லா உறவுகளும் நீங்க நடத்துற அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல நீங்க விரும்புற மாதிரியே கலந்துக்குவாங்கன்ட்டு நானும் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு பல்வேறு அனுபவங்களை, வழிகளை, நெகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.